श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्सरण्युगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमते रामानुजाय नमः। गुरुमुखमनतीत्य प्राहवेदान् अशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातातु कामः स्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினிச் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே உயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் என்னும் சிறப்பு திருநாமத்தை கொண்டிருப்பவர் விஷ்ணு சித்தர். ஆணி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் சுவாமி பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் கண்ணனையே தமக்கு குழந்தையாக பாவித்து தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனை முழுவதுமாக அனுபவித்தார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்ன சுவாமி நம்மாழ்வாருக்கு திருநாமம். நம்மாழ்வார் கண்ணனிடத்துல அலாதியான பக்தி, அன்பு, காதல், அந்த காதலுக்கே ஒரு உருவம் கொடுத்தார், அவரே நம்மாழ்வார். கண்ணனிடத்துல பக்தி, அந்த காதலுக்கு ஒரு உருவம் வடிவம் கொடுத்தால் அவர்தான் நம்மாழ்வாராம். அல்லது கண்ணனுக்கு இந்த ஆழ்வாரிடத்துல அலாதியான அன்பு, காதல், பிரேமம், அந்த பிரேமம் எந்த கண்ணன் பரமாத்மா ஒரு ஜீவாத்மாவினிடத்துல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாரோ அந்த அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவரை நம்மாழ்வார் என்றும் கொள்ளலாம். கண்ணனிடத்தில விருப்பம், கண்ணனாலேயே மிகவும் விரும்பப்படுபவர் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமை. அப்படி இருப்பினும் நம்மாழ்வார் கிருஷ்ணாவதார சேட்டிதங்கள் முழுவதையும் முழுக்க அனுபவித்தாரா என்றால் தொடங்கும் பொழுதே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று தொடங்கினார். எப்படி அந்த எம்பெருமான் பிறந்தான்னே தெரியலையே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். எதற்காக அவதரித்தார், எதற்காக அவருக்கு பிறவின்றது ஏற்பட்டது. கர்மவசியனான நாம் தான் கீழே கர்மத்தினாலே பல பிறவிகளை எடுக்கிறோம். இந்த சம்சாரத்துல மாறி மாறி பிறக்கிறோம். ஆனா எம்பெருமானுக்கு கர்மமே கிடையாது. அகர்மவசியனான எம்பெருமானும் இந்த உலகத்துல பலவிதங்களாக பிறக்கிறான். எப்படி பிறந்தான், எப்படி பிறந்தான், எதற்கு பிறந்தான் இன்னும் தெரியவில்லையே. சங்கல்ப மாத்திரத்திலேயே ஜெகத்தை படைத்து விடுகிறார். சதபோ தப்யத பகுஸ்யாம் பிரஜாயேய என்ன ஒரு சங்கல்பத்தினாலேயே பஞ்சபூதங்களை உண்டாக்கி இவ்வளவு பெரிய ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறார். விருப்பத்தினால சிருஷ்டிக்கிறார். அப்படிப்பட்டவர் கீழ் உலகத்துல பல பல யோனிகளிலே பலவிதமாக என்னென்ன யோனியமாய் பிறந்தாயின் அவதரித்தாரே. இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு நினைத்தவர் மேற்கொண்டு பாசுரங்களை பாட முடியாமல் மோகித்தார், மயங்கினார். 6 மாச காலம் அப்படியே மயக்கத்திலேயே கிடந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப எம்பெருமான் பிறந்தான் என்ன அந்த சரித்திரத்தை கேட்டு அதனாலேயே மயங்கினார். அவர் உரலோடு கட்டுண்டார். நம்மையெல்லாம் இந்த சம்சாரத்துல கட்டி வேட்டை பண்ணி விளையாடும் விமலன் என்ன ஆண்டாள் கொண்டாடக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா தாமும் ஒரு உரலிலே ஒரு கயிற்றினாலே கட்டுப்பட்டார் என்னால் இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்.
கட்டுப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டை தன்னாலும் அவிழ்த்து கொள்ள முடியாது. யார் கட்டினாலும், யசோதை தானே கட்டி இருக்கிறாள், அவளே வந்து அவிழ்த்து விட்டால் தான் அவிழ்க்க முடியும். என்னால் அவிழ்க்க முடியவில்லையேன்னு அவரும் கண்கள்ல ஜலத்தை விட்டு கொண்டு அழுது, அந்த யசோதைக்கு பயந்து நடுங்கி அழுது இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்னா இது பரமாத்மா இப்படியெல்லாம் செய்வரா? ஜெகத்தையே படைப்பவருக்கு இப்படிப்பட்ட தன்மை உண்டான்னு நினைத்து பார்த்தவர் என்ன எளிமை, என்ன எளிமை, எப்படி சௌசீல்யத்தை காட்டியிருக்கிறார் என்னத்தை நினைத்தவர் அப்படியே பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. இது என்ன எளிமை, என்ன எளிமை, எத்திரம் எத்திரம் எத்திரம்னு நினைத்தவர் 6 மாத காலம் மயங்கி விழுந்தார். அப்ப ஒவ்வொரு சேட்டித்தத்தையும் நினைக்கும் பொழுதே, தொடங்கும் பொழுதே மேற்கொண்டு அனுபவிக்க முடியாமல் மயங்கி விழுந்தவர் சுவாமி நம்மாழ்வார். ஆனால் அப்படி அல்லாமல் அந்த கண்ணனுக்கு நாம் தான் ஜாக்கிரதையாக முழித்து விழித்து கொண்டு பல்லாண்டு பாட வேண்டும். கண்ணனுக்கு இந்த மாதிரி பல சேட்டித்தங்கள், அவர் இந்த சேட்டித்தங்கள் விளையாட்டுகளை எல்லாம் காட்ட பலருக்கும் இந்த சேட்டைகளை பார்த்து கண்ணனிடத்துல விருப்பம் அதிகரிக்கும். சிலருக்கு என்ன ஏற்படும்னா திருஷ்டி தோஷம் போட்டு விடுவார்கள். எல்லாரும் இந்த கண்ணனை பார்த்து இப்படி ஆச்சரியமான அழகா, இப்படியெல்லாம் குணங்களை வெளிப்படுத்துகிறானா, அப்பேற்பட்ட கண்ணன் எவ்வளவு அழகு, என்ன எளிமை என்று இதை பார்க்க வருபவர்கள் எல்லாம் அவனுக்கு ஏதேனும் கண்ணெச்சிலிட்டால் என்ன பண்றது? தீயவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள்லாம் சுத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்களால இந்த கண்ணனுக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுவது என்றெல்லாம் பார்த்தவர் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. மல்லர்களை நிரசித்தவன் கண்ணன், நன்னா ஞானம் இருக்கு தெரியறது. ஆனா மல்லர்களை முடித்த கண்ணனுக்கு பல்லாண்டு பாடினால்தான் அவருக்கு க்ஷேமம் ஏற்படும். அவருக்கும் நாம் தான் பரிந்து பல்லாண்டு பாட வேண்டும், மங்களாசாசனம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அப்போ அவருக்கே அந்த சக்தி, அந்த ஆற்றல் எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்னமோ தெரியலையே. மேலும் அவருடைய சௌகுமாரியம், மென்மை, தாமரைப்பூ போன்ற அந்த திருவடிகளை கொண்டு இந்த உலகத்துல இந்த மாதிரியான காரியங்களை செய்தால் மென்மையான அந்த திருமேனிக்கு எவ்வளவு ஒரு சோர்வு ஏற்படும், களைப்பு ஏற்படும். இதெல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாதே. அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும், பரிந்து சுத்தி இருந்து அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். திருப்பல்லாண்டனுடைய முடிவிலேயே சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பெருமான சுத்தி சுத்தி அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர் சௌக்கியமா இருக்க வேண்டும், எந்த தீமையும் அவருக்கு ஏற்படக்கூடாது, மங்களமாகவே எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும்னு பரிந்து பல்லாண்டு பாடினார். அப்ப கிருஷ்ண குணங்களை அனுபவித்தார். அனுபவித்த அதே சமயத்திலே கண்ணனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடி இருக்கிறார்னா அப்ப இது ஒரு தனி பெருமை அல்லவா? நான் அனுபவித்த உடனேயே மயங்கி விழுந்து விட்டேன்னா யார் அவருக்கு பல்லாண்டு பாடுவது? இப்படிப்பட்ட அந்த கண்ணன், இத்தனை ஆச்சரியமான அழகு குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சற்று விழிப்போடு கவனத்தோடு இருந்து பல்லாண்டு பாட வேண்டுமே. அந்த முக்கியமான ஒரு குணத்தை, அந்த தன்மையை வெளிப்படுத்தினவர் தான் பெரியாழ்வார். அதனால தான் மங்களா சாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வ தளவு தான் அண்ணி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்விரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். என்ன விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார்கிற திருநாமம் எதனால ஏற்பட்டதுன்னா, பெருமானுடைய சேட்டைகள் குணங்கள் அனைத்தையும் அனுபவிப்பார். அனுபவித்தவர் இப்படி குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய எம்பெருமானுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவர் சௌக்கியமா இதே போல குணங்களை நன்றாக வெளிப்படுத்த வேண்டும். அடியார்களுக்கு மேலே மேலே அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அவர் சௌக்கியமாக நன்னாக இருக்க வேண்டும்னு அவருக்கே பரிந்து பல்லாண்டு பாடினார். அப்படிப்பட்ட பெருமை பெரியாழ்வாருக்கு. அந்த ஆழ்வார் அருளி செயலான பெரியாழ்வார் திருமொழியை பல தினங்களாக, கடந்த பல தினங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, பெங்களூரு என்ன அந்த இடத்துல அழகான ஸ்ரீமடம். அந்த மடத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி ஜெகத் பிரசித்தர், அனைவராலும் இப்பொழுதும் எழுந்தருள் இருக்கக்கூடிய கலியுக ராமானுஜர். இந்த நாம் வாழக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய எதிராஜரோ என்னே வியந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமை, அந்த அளவுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் அனைத்து குணங்களும் கொண்டிருக்கக்கூடிய ஜீயர் சுவாமி தம்முடைய கிருபையாலே பரிவாலே நாம் எல்லோரும் தினமே இந்த திவ்ய பிரபந்தத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். ஏதோ விஷயானுபவங்கள்ல நம்முடைய மனசு போகாமல் ஆழ்வார்களுடைய அருளை செயல்லையே நம்முடைய மனசு கட்டுண்டு இருக்க வேண்டும், இதிலேயே ஈடுபட வேண்டும் என்பதற்காக திவ்ய பிரபந்த தாரா என்ன அழகான ஒரு அமைப்பு. திவ்ய பிரபந்தங்கள் தாரையாக வரிசையாக அப்படி மழை போல பெய்ய வேண்டுமா? அப்படி பெய்ய
ஒவ்வொருத்தருடைய வித்வான்கள் அவருடைய வாக்குகளாலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் நன்கு அனுபவித்து அந்த அனுபவ பரிவாகமாக அப்படியே நீரூற்று போல அது பெருக வேண்டும். அதை பலரும் அனுபவிக்க வேண்டும். ஒரு நீரூற்று, ஒரு குற்றால அருவி அப்படி மேலிருந்து கொட்டுகிறதுன்னா ஆசை இருப்பவர்கள் எல்லாம் போய் அதில் குளித்து அந்த தீர்த்தத்தை பருகி அனுபவிக்கலாமே. அதே போல ஒரு தங்கு தடையற்ற ஒரு நீரூற்று போல இந்த திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய அனுபவம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்பதற்காக, அதுவும் முக்கியமா வலைத்தளம் மூலமாக. ஆனால் இன்றைக்கு வலைத்தளத்துல தானே எல்லாராலும் அனுபவிப்பதற்கு பாங்காக இருக்கிறது. நேரே வந்து அனுபவிக்க வேண்டும்னா பலருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள், வயதானது காரணம், இல்லை நோய் நொடி காரணம், இல்லை அலுவலகங்கள் அதனால ஏதோ வர முடியாமல் போகலாம், எத்தனையோ சிரமங்கள். அது எந்த சிரமமும் இல்லாமல் யார் 24 மணி நேரத்துல எந்த மணி நேரத்துல எப்ப விருப்பம் இருந்தாலும் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் சுவாமி ராமானுஜர். இப்ப ஆசையும் உண்டு பண்ணி அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக யார் எப்பொழுது விரும்பினாலும் சட்டென்று இந்த வலைத்தளத்துல வந்து அதை கேட்டு அனுபவிக்கலாம் என்பதற்காக திவ்ய பிரபந்த தாரா என்ன இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தினமுமே திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு முதற்கண் பிரணாமங்களையும் பல்லாண்டையும் பாடிக்கொண்டு இனி மேற்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டிய இன்றைய விஷயம் பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 7ஆம் திருமொழி. அந்த திருமொழியினுடைய ரசானுபவம், அந்த திருமொழியில பெரியாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார், இந்த திருமொழி எதற்காக அவதரித்தது, இதுல எம்பெருமான எப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவித்து பல்லாண்டு பாடினார் என்கிற விஷயத்தை தான் பார்க்க வேண்டும். 4ஆம் பத்திலே 7ஆம் திருமொழி. தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த என் தாசரதி போய் என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். ஆழ்வார் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார், திருப்பல்லாண்டுங்கிற திவ்ய பிரபந்தம். அதற்கு அடுத்து கண்ணனம்பெருமான முழுவதுமாக அவருடைய சிறு பிராயம் அவர் அவதரித்ததிலிருந்து தொடங்கி வரிசையாக பல பல அவருடைய சேட்டைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வந்தார். குழலூதுகிற சிறப்பு என்ன, கோபிமார்களோடு அவர் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு என்ன இதையெல்லாம் அனுபவித்தவர். இனி மேற்கொண்டு விபவாவதாரத்திலிருந்து அர்ச்சாவதாரத்துக்கு கைமாறுகிறார். விபவாவதாரத்தை அனுபவித்தாலும் அர்ச்சாவதாரத்துலதான் அந்த குணங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். என்னதான் கண்ணனும் ராமனும் வராகனும் நரசிம்மனும் பல குணங்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த காலத்துக்கெல்லாம் பிற்பட்டவர் தானே பெரியாழ்வார். பெரியாழ்வார் கலியுகத்திலே அவதரித்தவர். அவதாரங்கள் எல்லாம் கலியுகத்துக்கு முன்பாகவே அது நடந்து முடிந்து விட்டது. எம்பெருமான் அந்த அவதாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய சோதியான பரமபத்துக்கு எழுந்தருளி விட்டார். அப்ப மனசால என்னத்தான் கிருஷ்ணன் அனுபவித்தாலும் ராமன் அனுபவித்தாலும் அவர்கள் இன்றும் நாம் அனுபவிக்குமா போல எங்கு இருக்கிறார்கள்னா உகந்து அருளின நிலங்கள், திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடக்கூடிய அந்த க்ஷேத்திரங்கள் ஸ்தலங்கள்ல பின்னானார் வணங்கும் சோதியாக அந்த அவதாரங்களுக்கு பிற்பட்டவர்கள், காலத்தாலே பிற்பட்டவர்கள், ஞானத்தினாலேயும் பிற்பட்டவர்கள் என்று அனைத்துக்கும் பிற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நமக்காகவே பெருமான் பல க்ஷேத்திரங்கள்ல எழுந்தருள் இருக்கிறார். அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பல திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார். அதிலே இந்த திருமொழி, இந்த 4ஆம் பத்து 7ஆம் திருமொழியிலே கண்டம் என்னும் கடிநகர் என்ன ஆச்சரியமான திவ்யதேசம், வடக்கு வடநாடு என்று சொல்லக்கூடிய சில திவ்யதேசங்கள், வடநாட்டு திவ்யதேசங்கள், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திவ்யதேசம் கண்டம் என்னும் கடிநகர். திரு கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற திவ்யதேசத்துக்கு தான் பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்கள்ல பல்லாண்டு பாடுகிறார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரமேல் கைதொழ நின்ன கண்டமென்னும் கடிநகரே என்ன ஆச்சரியமான பாசுரம். கங்கையின் கரைமேல் ஓஹோன்னு கங்கை பிரவகிக்கிறது. கங்கோத்ரி என்கிற அந்த இடத்திலிருந்து பிந்து சரஸ் என்கிற அந்த இடத்துல தான் கங்கை தோன்றி அங்கிருந்து பூமியிலே நேர வந்து விழுந்து மேற்கொண்டு புறப்பட்டு அலகாபுரி என்ன பல அந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் தாண்டி வருகிறாள். அவள் வருகிற வழி இதோ இந்த கண்டம் என்னும் கடிநகர் என்னும் அந்த திவ்யதேசத்தை தொட்டு கொண்டும் இந்த கங்கையானவள் பிரவகிக்கிறாள். அதனால கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ன கண்டம் என்னும் கடிநகரே. அந்த கங்கையினுடைய கரையிலே ஆச்சரியமான திவ்யதேசம். அனைவரும் கை தொழுகிறார்கள். தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கை தொழுகிறார்கள். மண்ணுலகத்துல இருக்கிற பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போய் கை தொழுகிறோம். இப்படி விண்ணாடும் மண்ணாடும் அனைவரும் கை தொழும்படியாக எம்பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானத்தான் இந்த பதிகத்துல பல்லாண்டு பாடுகிறார். இதற்கு ஆச்சரியமாக
பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்தார். ஆனால் அந்த வியாக்கியானம் நமக்கு கிட்டாமல் போகவே பரமகாருணிகரான மணவாள மாமுனிகள், விஷதவாக் சிகாமணியான மணவாள மாமுனிகள் தாமும் இந்த வியாக்கியானம் இல்லாமல் இப்ப ஜனங்கள்லாம் சிரமப்படுவார்களே, அவருக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுடும் மாமுனிகளுக்கு. ஆனா பிற்பட்டவர்களான நமக்கும் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் நன்கு புரிய வேண்டுமே, அதற்காக சரி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எந்தெந்த பாசுரங்கள் எது வரைக்கும் கிட்டவில்லையோ அது வரைக்கும் நாமும் வியாக்கியானிப்போம், அந்த பொருளை விவரிப்போம் என்பதற்காக இதற்கு வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார். அதே போல திருவாய்மொழி பிள்ளையினுடைய சுவாபதேசார்த்தம் என்ன, சுவாபதேசம் இந்தந்த பாசுரங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உள் ஆழ் பொருள். பாசுரங்களை மேலெழுந்த வாரியா பார்த்தா சில பொருள் இருக்கும், ஆனா அதற்கு உள்ள தத்துவார்த்தங்கள், சித்தாந்தத்தினுடைய கருத்துகள், கொள்கைகள், நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கும். அந்த சுவாபதேசார்த்தங்களை எல்லாம் காட்டும் முகமாக திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேசார்த்த வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அது மணவாள மாமனுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையே அருளை செய்ததாக இருக்கலாம், அல்லது திருவாய்மொழி பிள்ளையினுடைய வம்சத்துல வந்த ஒரு ஆச்சாரியரானவர் தாமும் திருவாய்மொழி பிள்ளையினிடத்துல கேட்ட அர்த்தங்களை இப்படி இந்த ஏடுகளில எழுதி வைத்து அது இப்பொழுது அச்சிலே வந்திருக்கலாம். எப்படி இருப்பினும் 2 வியாக்கியானங்கள் அமைந்திருக்கிறது. இரண்டிலும் இந்த திருமொழிக்கு பிரவேசம் முன்னுரை சாதிக்கிறார்கள். எதனால இந்த பதிகம் வந்தது, எப்படி ஆழ்வார் இந்த பாசுரத்தை அனுபவித்தார், எதற்கு இந்த பதிகத்தை தொடங்கினார் என்று கேட்டுக்கொண்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். பகவத் வைமுக்கியாதி தோஷமடியாக தம்மாலே நிந்திதரான சம்சாரி சேதனரையும் விடமாட்டாத தம்முடைய பரம கிருபையாலே. இப்ப இந்த பதிகத்துக்கு முன்னுரை சொல்லணும்னா இதற்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய 3 பதிகங்களுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் பத்து 4ஆம் பதிகம், அதுல நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். அதுல என்ன தெரிவித்தார்னா, திருக்கோஷ்டியூர்ல எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்து அவனுக்கு அடிமைகள் கைங்கரியங்களை செய்து பல்லாண்டு பாடுபவர்கள் தான் இந்த பூமியிலே சிறந்தவர்கள், அவர்கள்தான் சிறந்த அந்த உஜ்ஜீவனத்தை பெறுவர்கள். அப்படி இல்லாதவர்கள் யாரோ அவர்கள் தாழ்ந்தே போவர்கள் என்று 2ஐயும் தெரிவித்தார். பகவத் வைமுக்கியாதி தோஷம் அடியாக, பெருமான்னு சொன்னாலே விமுகன், முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடியவர்கள், தாழ்ந்தவர்கள், சம்சாரிகள், ரஜோகுணம் தமோகுணம் மேலிட்டிருப்பவர்கள், இவர்களை எல்லாம் நிந்தித்தார். இப்படி இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நீங்கெல்லாம் திருந்தி பகவானுக்கு அடிமை என்பதை புரிந்து கொண்டு கைங்கரியத்தை செய்தால்தான் வாழ்ச்சிங்கிறத பெற முடியும். ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு மனசுல நினைக்கலாம், ஆனா இதெல்லாம் வாழ்ச்சி இல்லை. வெறும் விஷய அனுபவம், உலக அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் அது வாழ்ச்சியா? பகவத் அனுபவம் ஏற்பட்டு கைங்கரியத்தை செய்தால்தான் இறுதியில அவர்தான் நமக்கு சிறந்த உஜ்ஜீவனத்தை கொடுப்பாரே தவிர உலக விஷயங்கள் தாழ்ந்தது என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை எல்லாம் நிந்தித்தார். அப்போ எம்பெருமான்னு சொன்னாலே முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடியவர்கள் அந்த தாழ்ந்தவர்களை எல்லாம் நிந்தித்து, பெருமான்னு கேட்ட உடனேயே அவருக்கு நாம் அடிமை, எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அவர்கள் தான் வாழ்ந்து போவர்கள் என்று அவர்களை பத்தி கொண்டாடி தெரிவித்தார். அவர்கள்லாம் சிறந்தவர்கள் என்று 2 பேரையும் அந்த பதிகத்துல தெரிவித்தார். சரி, அதற்கு அடுத்து 2 பதிகங்கள் 4ஆம் பத்து 5, 6. இப்ப 4ஆம் பத்துல 4ஆம் திருமொழி நாவகாரியம் இருவரையுமே பத்தி பேசினார். பகவானுடைய அடியவர்களை கொண்டாடினார், அப்படி இல்லாதவர்களை நிந்தித்தார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறார், நாமளே இவர்களை கைவிட்டால் என்ன பண்ணுவது? ஏதோ நிந்திச்சுட்டோம், இனிமே இவர்களுக்கு நல்ல கதியே கிடையாதுன்னு எல்லாம் நிந்தித்து விட்டால் எப்படி இவர்களை எல்லாம் திருத்துவது? ஆழ்வாராக நம்மை எம்பெருமான் இந்த உலகத்தில் அனுப்பியதே, இங்கு பிறக்க வைத்ததே இவர்களை எல்லாம் திருத்தி கொண்டு வருவதற்காகத்தானே. சரி, இவர்களுக்கும் உபதேசிப்போம் என்று 2 பதிகங்கள்ல உபதேசிக்கிறார். 4ஆம் பத்திலே 5ஆம் திருமொழி, 4ஆம் பத்திலே 6ஆம் திருமொழி, இந்த 2 பதிகங்கள்லையும் உபதேசிக்கிறார். இந்த லோகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் திருத்துவதற்காக ஆசைவாய் சென்ன சிந்தையராகி என்ன அந்த ஒரு பதிகம். இது 4ஆவதுல 5ஆவது பதிகம், 4ஆம் பத்து 5ஆம் பதிகம். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கத்தைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் ஆதர்கள் என்று 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி. அதுலயும் இந்த உலகத்தவர்களுக்கு உபதேசிக்கிறார். ஏதோ இந்த உலக பந்துக்கள், பிராகிருதமா இருக்கக்கூடிய உறவினர்கள், நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் நம்மை ரட்சிப்பர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, யாரும் ரட்சிக்க மாட்டா. சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுத்தம் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் என்று இவர்கள்லாம் கையில பொருள் இருக்கா, காசு இருக்கா, செல்வம் இருக்கா என்று அதையே தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மரணப்படுக்கையில படுத்துன்னு இருக்கிற சமயத்துல கூட இவர்கள்லாம் அருகே வருகிறார்கள். என்ன
எதுக்கு வருவா தெரியுமா? எங்கெங்க மறைச்சி வச்சிருக்கியோ அதையெல்லாம் சொல்லுன்னு கேட்டுப்பதற்கு தான் வருவார்களை ஒழிந்து, ஐயோ இவன் இப்படி கிடக்கிறானே, இவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்ன யாரும் அன்போடெல்லாம் வரமாட்டார்கள். அப்ப மரணப்படுக்கையில் நமக்கு கை கொடுப்பது நாம சேர்த்து வைத்த செல்வமோ நம்முடைய உறவினர்களோ அல்ல, எம்பெருமான் தான் நம்மை ரட்சிக்கிறார். என்ன அத்தை இவர்களுக்கு உபதேசித்து இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை திருத்தியாகிலும் உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அவர்கள் திருந்துகைக்கு உறுப்பான ஹிதத்தை உபதேசித்தருளினார். பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், பெருமான் தான் உங்களை ரட்சிப்பார். இத்தனை காலம் நாம பண்ணிருக்கக்கூடிய தவறுகள் எதையுமே எம்பெருமான் பெரிதாக கொள்ள மாட்டார். அதற்காக நம்மை ஒன்னும் வருத்த மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். அவரிடத்துல மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லவர்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே என்று இந்த யமனுடைய லோகத்துக்கே போகாமல் உஜ்ஜீவனத்தை பெறலாம். இன்னும் பெரிய கோவில் கட்டணுமா, லட்சார்ச்சனை பண்ணணுமா, தீபங்கள் நிறைய ஏத்தணுமான்னா மனசுங்கிற கோயிலை அமைத்து மாதவன்கிற தெய்வத்தை நாட்டி அன்புங்கிற புஷ்பத்தை சேர்த்தால் பெருமான் மகிழ்ந்து விடுகிறார். என்னெல்லாம் நமக்காக உபதேசித்தார் பெரியாழ்வார். அது 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி. அடுத்து 6ஆம் திருமொழியில திருநாமத்தை வையுங்கள். கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் எம்பெருமானுக்கு பேர் 1000 கொண்டதோர் பீடுடையன். 1000 திருநாமங்கள் இருக்கிறது. இதை விட்டுட்டு காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கத்தைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் ஆதர்கள் என்னென்னமோ நம்பி பிம்பின்னு வாயில நுழைய முடியாத அளவுக்கு தாழ்ந்த பெயர்களை எல்லாம் இட்டு அழைக்கிறீர்களே, அதெல்லாம் வேண்டாம். நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள். நாரணன் பேரிட்டு நீங்கள் தேறி திரும்பினோம். நாரணன் கேசவன் மாதவன் கோவிந்தன்கிற திருநாமத்தை குழந்தைக்கு வையுங்கள். வைத்தால் நீங்கள் ரொம்ப தெம்பா ஜாக்கிரதையா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், கவலையே இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இந்த குழந்தைக்கு என்ன பேருன்னு கேட்பாளாம். நாரணன். ஓ நாரணனா, நாரணனுக்கே இவள் தந்தையா, இவள் தாயா, இவள் தந்தையா, இவளுக்கு தண்டனையே கிடையாதுன்னு யமபுரத்துல இவர்களை தண்டிக்கவே மாட்டார்களா? நீங்கள்லாம் நேர பராமதத்துக்கு தான் போகணும் என்று எம்பெருமானனுடைய அந்த இடத்திற்கே அனுப்பி விடுவார்கள். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அப்ப எம்பெருமானுடைய திருநாமத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு இட்டால் இந்த குழந்தையினுடைய அந்த பெயரை கேட்டே இவனோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் யாருக்கும் இனி நம்மால எந்த தண்டனையும் இருக்கக்கூடாதுன்னு யம பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்கள், யம கிங்கரர்கள், யம தூதர்கள் அவர்களெல்லாம் நம்மை ஹிம்சிக்க மாட்டார்கள், நம்மை விட்டு விடுவார்கள். அப்ப பெருமானுடைய திருநாமத்திற்கே அத்தனை பிரபாவம் இருக்கிறது. திருநாமத்தை இட்டு குழந்தையும் ரட்சியுங்கள், நீங்களும் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ன 4ஆம் பத்திலே 6ஆம் பதிகத்துல உபதேசித்தார். இப்படி எல்லாம் முடிந்த பிற்பாடு சரி எல்லாம் உபதேசிச்சாச்சு, நமக்கு அனுபவம் வேண்டுமே, அது செய்து தலை கட்டின அனந்தரம் முன்பு திருமலை திருக்கோட்டியூரில் அனுபவித்தா போல இன்னமும் அவன் உகந்தருள் நிலங்களிலே எழுந்தருளி நிற்கிற நிலையை அனுபவிக்க வேணும். 2 பதிகம் உபதேசிச்சாரா, அத்தோடு ஆழ்வாருக்கு போரும்னு திருப்தி ஏற்பட்டது. போறோம் எத்தனை உபதேசித்தாலும் வரப்போகிறவர்தான் வரப்போகிறார். இவர்களுடைய உபதேசத்திலேயே போய் கொண்டிருந்தால் பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய உகந்தருள் நிலங்கள் அந்த திவ்யதேசங்களை போய் அனுபவித்து பல்லாண்டு பாட வேண்டுமே, அதுவன்னோ இன்னும் முக்கியமான காரியம். இவர்களுக்கு உபதேசித்து விட்டால் இவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் கொடுக்கணுமே. அப்ப அந்த கைங்கரியத்திற்காக பெருமான் பல திவ்யதேசங்கள்ல எழுந்தருள் இருக்கிறார். வாருங்கள் அங்கு சென்று பெருமான சேவித்து பல்லாண்டு பாடுவோம். அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களே திவ்யதேசங்களாக இருந்து விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்கேயோ இருக்கிறோம்னா அப்ப கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சாதாரண தமிழ் வச்சனமே தெரிவிக்கிறார்களே, அதை போல எங்கேயோ தாழ்ந்த இடங்கள்ல இல்லாமல் ஒரு சிறந்த இடமாக ஒரு திவ்ய கஷேத்திரமோ திவ்ய ஆச்சாரியர்கள் அவதரித்த புண்ணிய கஷேத்திரமோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அங்கு அந்த எம்பெருமானையோ ஆச்சாரியனையோ அண்டி இருந்து அனுபவித்து பல்லாண்டு பாட வேண்டும், கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக 2 பதிகத்துல உபதேசித்தார். இனி மேற்கொண்டு திவ்யதேசங்கள் எங்கெங்க இருக்கிறதுன்னு போய் அனுபவிக்கலாம் என்பதற்காக அப்படி பார்த்தவர் இதோ வடக்க பெரிய கஷேத்திரம் அமைந்திருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2000 அடி ஒசரத்துல அந்த பெரிய திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. அங்கு மனசு செடீரென்னு பறந்ததாம். ஆனா பெருமானுக்கே அங்க அதிகமான விருப்பம் இருக்கு. அதனால பெரியாழ்வாருடைய திருவுள்ளமும் நேர இப்ப கண்டமென்னம் கடிநகருக்கிற அந்த திவ்யதேசத்தை நோக்கி பறந்து அங்கு அனுபவிக்க சென்றது. இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆசை கிளர்ந்தது. ஆசை அப்படியே கொழுந்து விட்டு எழுந்து உயர போச்சான். எவ்வளவு உயர போச்சுன்னா 2000 அடி உயர அளவுக்கு அந்த அளவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை அனுபவிக்க பார்த்தால் அது எப்படிப்பட்ட கஷேத்திரம்? வடதிசை மதுரை, சாலக்கிராமம் இத்தியாதிப்படியே தனக்கு அபிமதமான தேசங்கள் பலவற்றிலும் உள்ள விருப்பத்தை எல்லாவற்றையும் ஒருமடை கொள்ள பண்ணி வர்த்திக்கிற ஸ்தலமாய் இந்த பதிகம். இப்ப 4ஆம் பத்து 7ஆம் பதிகம் தங்கையை மோக்கும் தமையனை தலையும்னு தொடங்குகிறதா. இதுல ஒரு பாசுரத்துல
ஆழ்வார் தெரிவிக்கிறார். வடதிசை மதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி என்ன எம்பெருமானுக்கு பல திவ்யதேசங்கள். அந்த திவ்யதேசங்கள் எல்லாம் தனித்தனியா எவ்வளவு ஆனந்தமோ அத்தனை ஆனந்தத்தையும் ஒன்னாக சேர்த்து கொண்டு இந்த திவ்யதேசத்துல இருக்கிறாராம். கண்டமென்னம் கடிநகருங்கிற ஒரு திவ்யதேசத்தை ஒரு பக்கம் வைக்கிறது, மத்த வடக்கு பக்கம் வடநாட்டுல இருக்கக்கூடிய மத்த திவ்யதேசங்களை மற்றொரு தட்டுல வைக்கிறது. இந்த திவ்யதேசங்கள்ல எல்லாம் பெருமானுக்கு எவ்வளவு ஆனந்தம் மகிழ்ச்சி ஏற்படுமோ அது அத்தனையும் இந்த கண்டமென்னும் கடிநகருங்கிற இந்த ஒரு திவ்யதேசத்துல எம்பெருமானுக்கு அத்தனை ஆனந்தமா அத்தனை மகிழ்ச்சியாம். அதனால இந்த ஸ்தலத்திலே ஆழ்வாருக்கு திருவுள்ளம் போய் திரு உலகளந்தருளுகிற பொழுது தன் திருவடிகளில் பிறந்த ஏற்றத்தாலே சகலலோக பாவன பூதையாய் கொண்டு சர்வகாலம் பிரவகியான் இருக்கிற கங்கையினுடைய கரையிலே, மேலும் அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு அருகே கங்கைங்கிற அந்த தீர்த்தம் பெருகி ஓடுகிறது. அது எப்பேற்பட்டது? எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து பிறந்தது. தத் பாதாப்ஜே பிரஜாதா என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பெருமானுடைய திருவடி தாமரையிலிருந்து பெருகின நீர் தானே கங்கை. திரு உலகை அளந்தருள்கிற பொழுது அப்படின்னா எம்பெருமான் திருவிக்கிரமனாக வளர்ந்தார். 3 உலகங்களை அளக்கணும்னு பார்த்தவர் எல்லா உலகங்களையும் ஓங்கி உலகத்தை எல்லாம் அளந்தார். அப்படி அளந்த சமயத்திலே பிரம்மாவினுடைய சத்தியலோகம் வரைக்கும் எம்பெருமானுடைய திருவடி சென்றது. அந்த திருவடிய பிரம்மாவானவர் தம்முடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம், தர்ம தேவதையே தீர்த்தமாக உருகி இருக்க அந்த நீரை விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை கழுவ திருவஞ்சனம் செய்ய அந்த நீர் தான் கங்கை என்று பெயர் கொண்டதாக தேவலோகத்துல ஓடிக்கொண்டிருந்தது. பின்னர் பகீரதன் என்ன அந்த அரசர் அவர் பிரார்த்தித்து தபஸ் பண்ணி அந்த கங்கையை மேலுலகத்திலிருந்து கீழுலகத்துக்கு கொண்டு வந்தார். அப்ப அப்படிப்பட்ட அந்த கங்கை தீர்த்தம் பரமபாவனமான தீர்த்தம், எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அவருடைய திருவடிகள் அது அப்படியே திருமஞ்சனம் செய்யப்பட்டு அந்த தீர்த்தமே கங்கையாக பிரவகிக்கிறது. அந்த தீர்த்தம் இப்ப உலகத்தை எல்லாம் பாவனமாக தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அது இந்த திவ்யதேசத்தை தொட்டு கொண்டு ஓடுகிறது. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய ஏற்றம் இப்ப 2 ஏற்றம் இருக்கு. திரு கண்டங்குடி கண்டமென்னும் கடிநகர் என்னும் இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு ஏற்றம். பெருமானுக்கே இந்த திவ்யதேசம்னு சொன்னால் அலாதியான மகிழ்ச்சி ஆனந்தம். அது மட்டுமல்லாது உலகத்தவர்களை எல்லாம் புனிதமாக்கக்கூடிய கங்கை நதி, அதுவும் இந்த க்ஷேத்திரத்துல விசேஷமா அப்படி இந்த க்ஷேத்திரத்தையே தொட்டு கொண்டு ஓடுகிறது. ஆக கங்கையினுடைய கரையிலே உள்ளதான திரு கண்டங்குடி நகரிலே அநேக அவதார குண சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் பிரகாசிக்கும்படி எழுந்தருளி நிற்கிற புருஷோத்தம சப்த வாச்சியன். மேலும் இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளக்கூடிய எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்று திருநாமம். பகவத்கீதையில கண்ணன் தன்னையே புருஷோத்தமன் அழகா வெளிப்படுத்துகிறார். ஒரு அத்தியாயம் முழுக்க இந்த க்ஷரம் அக்ஷரம்ங்கிற 2 காட்டிலும் நான் மிகவும் உயர்ந்தவன், அதனாலேயே எனக்கு புருஷோத்தமன் என்று உலகத்துல பிரசித்தி. லோகம் என்று வேதங்கள்லையும் என்னை புருஷோத்தமன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அப்ப க்ஷரம்னு சொன்னால் பத்த ஜீவர்கள், அக்ஷரம்னா முக்தர்கள். பத்த ஜீவர்கள் முக்தர்கள் இருவரை காட்டிலும் நான் மிகவும் உயர்ந்தவன். அனைத்து ஜீவாத்மாக்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டிலே நான் வைத்துக் கொண்டு அவர்களையே நியமிக்கிறேன்னா அப்ப தான் தானே உயர்ந்தவர். அந்த புருஷோத்தமன், புருஷர்களுக்குள்ளே உத்தமன் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன்கிற திருநாமத்தோடு சர்வேஸ்வரனான எம்பெருமான் பல பல அவதாரங்கள்ல என்னென்ன பெருமைகளை வெளிப்படுத்தினாரோ அது அனைத்தையும் இந்த ஒரு திவ்யதேசத்துல தான் வெளிப்படுத்துகிறாராம். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாழ்வார் அந்த திவ்யதேசத்தை அனுபவித்து பல்லாண்டு பாடுகிறார். அந்த பாசுரத்தினுடைய தொடக்கம், இந்த பதிகம் எப்படி தொடங்குகிறது? கங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த என் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரமேல் கைதொழ நின்ன கண்டமென்னும் கடிநகரே. என்ன ஆச்சரியமான பாசுரம்! இந்த 10 பாசுரங்கள்ல முதல் 5 பாசுரங்கள் ராமாவதாரம், அடுத்த 5 பாசுரங்கள் கிருஷ்ணாவதாரம். பல அவதாரங்களுடைய குணங்களை இங்க வெளிப்படுத்துறார்னு இருந்தாலும் முக்கியமா 2 அவதாரங்கள், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்துக்கு முதல் 5 பாசுரங்கள், கிருஷ்ணாவதாரத்துக்கு பின் 5 பாசுரங்கள். ராமன் என்னென்னலாம் வெளிப்படுத்தினாரோ அதெல்லாம் இந்த திவ்ய கஷேத்திரத்துல எம்பெருமானிடத்துல சேவித்துக் கொள்ளலாம். கண்ணன் எப்படியெல்லாம் தன்னுடைய பெருமைகளை வெளிப்படுத்தினாரோ அதெல்லாம் இந்த புருஷோத்தமனான எம்பெருமானிடத்துல சேவித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த என்ன இந்த 2 அவதாரங்களை சொல்லுகிறாரே. அதாவது இப்போ இந்த பாசுரத்துல ராமாவதாரம், பின்னர் கிருஷ்ணாவதாரத்தை பேச போகிறார். ஏன் இந்த 2 மட்டும்னா இதற்கு முன்னாடியே பல பதிகங்கள், அதாவது திருமாலிரும் சோலை அந்த பதிகத்தில் அனுபவிக்கும் பொழுதும் 2 அவதாரங்களை அனுபவித்தார்.
அந்த பதிகத்தில் அனுபவிக்கும் பொழுதும் வல்லாளன் தோளும் வாளரக்கண் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் என்ன திருமாலிரும் சோழல இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா வல்லாளன் தோளும் வாளரக்கண் முடியும். வல்லாளன்னா ராட்சசன், அவனுடைய தோள் அவனுடைய தலை யாரு ராவணன், அவனுடைய தோளும் அவனுடைய தலையும் பொடியாகும்படி முடியும்படி அவனை நிரசித்தார், ராவணனை போக்கினார். தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான், தங்கையினுடைய ரொம்ப அந்த கூரிய மூக்கு அதையெல்லாம் வெட்டி காது மூக்குகளை அறுத்து சூர்பனகை மானபங்கம் படுத்தினான் ராமன். ராமாவதாரத்துல நடந்தது அது. அதற்கப்புறம் கிருஷ்ணன் அனுபவிக்கும் பொழுது நந்தன் மதலையை காகுத்தனை நவின்னு என்ன நந்தன் மதலை நந்தகோபனுடைய குமரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த கண்ணனை அனுபவித்தோம். காகுத்தன் ககுஸ்த என்ற அந்த அரசனுடைய குலம் இக்ஷ்வாகு குலம், அதிலே பிறந்தவன் ராமன். காகுத்தன் என்ன அந்த நெம்பெருமானுக்கு திருநாமம். அப்ப கண்ணனையும் அனுபவித்தோம், ராமனையும் அனுபவித்தோம் என்று இதற்கு முன்னாடி பல பதிகங்கள் அனுபவித்தார். அது மீண்டும் பின்னாட்டி போருகிறபடி அது மறுபடியும் மனசை வந்து தொட்டு ராமனையும் கண்ணனையுமே அனுபவித்திருக்கிறதுனால அதுவே மீண்டும் மீண்டும் மனசுக்கு வந்து திருவுள்ளத்துல ஆழ்வாருக்கு அதுவே ஞாபகம் வருகிறது. இந்த திவ்யதேசத்தை சேவித்தாலும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான பார்த்தாலும் ஒரு சாயல்ல ராமனாகவே தெரிகிறார், ஒரு சாயல்ல கண்ணனாகவே தெரிகிறார். அதனால ராமனாகவும் கண்ணனாகவுமே இந்த எம்பெருமான அனுபவித்தார் என்று காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்தை தொடங்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை தெரிவிக்கிறார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த இயம் தாசரதி போய். தங்கை தமையன் ரொம்ப பிரசித்தியோ, யாருன்னு பேரே சொல்லல, தங்கை தமையன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கலாம். அதுவும் இவள் இந்த தங்கையினுடைய மூக்கு போயிடுத்து இந்த தமையனுடைய தலை போயிடுத்துன்னா இவர்களுக்கு நிகரா இன்னொரு தமையன் தங்கையே கிடையாது. அவ்வளவு கிரூரமானவர்கள், அவ்வளவு கொடியவர்கள் இந்த இருவரும். அப்படிப்பட்ட தங்கையும் தமையனும் யாருன்னா சூர்பனகையும் ராவணனும் தான். சூர்பனகை முதல்ல அந்த சித்திர அதாவது நாசிக்குங்கிற இடம் பஞ்சவடி, அதற்கு முன்னாடி நாசிக்குங்கிற அந்த இடம், அங்கதான் ஆசிரமத்துல வசித்து கொண்டிருந்தார் ராமன் சீதா பிராட்டி இளைய பெருமாளோடு. அந்த சமயத்துல தான் சூர்பனகையானவள் அப்படி காச்சித் சூர்பனகா அந்த இடத்துல வந்தாள். யாருமே எதிர்பாராத சமயத்திலே அவளா அப்படி சுத்தி பார்க்கணுங்கிற விருப்பத்தோடு வரபவள் வந்து இந்த ராமனிடத்துல பார்த்து அழகிலே ஈடுபட்டாள், தன்னுடைய மனசையே பறிகொடுத்தாள். கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னா இவனைத்தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும் என்ன ராமனிடத்துல அதீதமான காதல் கொண்டாள். அப்படி காதல் கொண்டவள் நேரே வந்து ராமனிடத்துல பிரார்த்திக்க, என்னால இப்ப முடியாது, ஏகதார விரதன், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டுட்டேன், ஒரு மனைவியோடு இருப்பதாகத்தான் நான் சபதம் கொண்டிருக்கிறேன், அதனால உன்னை ஏற்க முடியாது, நீ லக்ஷ்மணரிடத்துல போன்னு அனுப்பி வைத்தார். லக்ஷ்மணர் சொன்னார், நானே இவர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேவகனாக அடிமையாக இருக்கிறேன், நீ எனக்கு அடிமையாக இருந்தால் ரசிக்காது, நீயும் அவரையே பண்ணிக்கோ, உங்க 3 பேருக்கும் சேர்ந்து நானே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிடுறேன் அவர் சொன்னார். மறுபடியும் ராமனிடத்துல வந்தார். ராமன் லக்ஷ்மணருக்கு அனுப்பினார். இப்படி இருவருமாக பந்தாடுமா போல நீ அங்கு போ இங்கு போன்னு அனுப்ப இவளுக்கு அப்பதான் தெரிந்தது, ஓ நடுவுல இந்த சீதைங்கிறவள் இருக்கிறதுனால தானே ராமன் என்னை ஏற்காமல் இருக்கிறான், அவளை முடித்து விடுவோம்னு ஹிம்சிப்பதாக செல்ல, அப்போ ராமபிரான் லக்ஷ்மணருக்கு கை காட்ட, இன்னும் ஏன் தாமதிக்கிறாய், அவளை உடனே காது மூக்கு அறுத்து அவளை மானபங்கம் பண்ணி அனுப்பு என்று சொல்ல, மேற்கொண்டு இளைய பெருமாளானவர் வாளை உருவி காதையும் மூக்கையும் அறுத்தார். இது சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். அப்ப தங்கையை மூக்கும், தங்கையினுடைய மூக்கை போக்கினான். யாரு? லக்ஷ்மணரதனை போக்கினார். ஆனா பாசுரத்துல ராமனே போக்கினார்னு வருகிறது. என்ன? ராமஸ்ய தக்ஷிணோ பாகுவு, ராமனுக்கு வலதுகரமாகத்தானே லக்ஷ்மணர் இருக்கிறார். லக்ஷ்மணர் செய்தால் என்ன, ராமன் செய்தால் என்ன, எல்லாமே ராமனுடைய ஆணை ஆக்ஞைக்கு உட்பட்டு தானே இளைய பெருமாள் செய்கிறார். அதனால ராமனே செய்தார்னு கொள்ளலாம். தங்கையை மூக்கும் தமையனை தலையும், தங்கை சீதா பிராட்டியை விட்டுட்டு ராவண மட்டும் ஆசைப்பட்டாள், அதனால காது மூக்கே போயிடுத்து. ராவணன் என்ன பண்ணான்? சீதா பிராட்டின் இடத்துல தவறாக விருப்பம் கொண்டான். ராமன்னு கேட்டாலே அவனுக்கு ஆகாது. அது என்ன ராமன்? ராமனே வேண்டாம், அவனை அழித்து விட்டு சீதையை மட்டும் நான் அனுபவிக்க போகிறேன், அவளை தவறாக இவன் எண்ணம் கொண்டு அனுபவிக்க வேண்டும்னு பார்த்தானா. அதனால என்ன ஆயிடுத்து? தமையனை தலையும் தடிந்த என் தாசரதி போய் தலையே போக்கினார். யுத்தம் நடந்தது. யுத்தத்தினுடைய முடிவில ராவனுடைய தலைகள் தோளும் அத்தனையும் போக்கி அவனையே முடித்தாரா? அப்போ சீதா பிராட்டியை விட்டுட்டு ராமனிடத்துல மட்டும் அன்பு கொண்டாள் சூர்பனகை. அதனால அவளுடைய காது மூக்கு போயிடுத்து. சீதா பிராட்டின் இடத்துல மட்டும் தவறாக விருப்பம் கொண்டான் ராவணன். ராமனை அவன் பொருளாகவே மதிக்கவில்லை, அதனால தலையே போயிடுத்து. இப்படி நாம பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தெரிவிக்கிறார். நாம பெருமான பற்ற வேண்டும்னு சொன்னால் முறையோடு பற்ற வேண்டும். இவர்கள் முறை இல்லாமல் பற்றினார்கள், அதனால இருவருக்கும் இப்படி ஆபத்து ஏற்பட்டு விட்டது. அதுல யாருக்கு ஆபத்து அதிகம்?
சீதா பிராட்டியை விட்டு ராவண மட்டும் பற்றினவளுக்கு ஒரு காது மூக்கு தான் போயிட்டு பிராணன் போகல, அப்ப கொஞ்சம் தேவல. ஆனா சீதா பிராட்டியை மட்டும் தவறாக அவன் பற்ற வேண்டும், அவனை அனுபவிக்க வேண்டும் நினைத்தவனுக்கு தலையே போயிட்டேன்னா என்ன காரணம்? பிராட்டி என்பவள் பெருமானுக்கு விசேஷணமா, பெருமான் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவனுக்கு அடையாளமாகவே இந்த பிராட்டி தான் இருக்கிறாள். எஸ்யசா ஜனகாத்மஜா அப்ரமேயம் ஹி தத்தேஜஹா. இது மாரீச்சன் சொல்றான், இதே ராட்சசர்களுடைய உறவுகாரன் தானே மாரீச்சன். அவன் சொல்றான் ஜனகாத்மஜா, ஜனகருடைய பெண்ணான சீதையோடு சேர்ந்த ராமனுடைய பிரபாவம், அவருடைய பெருமை இருக்கிறதே, நம் புத்திக்கு எட்டாது ராவணா என்று ராவணனுக்கே உபதேசிக்கிறான். எஸ்யசா ஜனகாத்மஜா அப்ரமேயம் ஹி தத்தேஜஹா. அவனுடைய தேஜஸ், ஒளி, பெருமை என்னால சொல்லி முடிக்க முடியாது. தனித்த ராமனிடத்திலேயே நான் அபச்சாரப்பட்டு ரொம்ப பெரிய அடி வாங்கி கொண்டு இன்னைக்கும் அதை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப அவனுக்கு திருக்கல்யாணம் வேற ஆகிவிட்டது. சீதா பிராட்டியோடு சேர்ந்த ராமன் சொன்னால் அவனுடைய பிரபாவம், பெருமையை அளவிட்டு சொல்லவே முடியாது என்று தெரிவிக்கிறான். அப்ப ராமன் சொன்னாலே பிராட்டியோடு சேர்ந்தால்தான் அவனுக்கு பெருமை அதிகரிக்கிறது. அப்போ ராமனுக்கு அடையாளமாகவே சீதா பிராட்டி இருக்கிறாள். அந்த சீதையை விட்டுட்டு ராமனை மட்டும் பற்றுகிறேன்னு சொன்னால் விசேஷணம் வேண்டாம்னு பார்த்தாளா சூர்பனகை? அது என்ன சீதையோடு சேர்ந்து இருக்கிற ராமன், வெறும் ராமன் போரும்னு பார்த்தாள். உனக்கும் காது மூக்குங்கிற விசேஷணமே வேண்டாம், முகத்துக்கு அழகு கொடுப்பது மூக்கும் காதும் தானே. இப்ப சீதை தான் ராமனுக்கு அழகு கொடுப்பவளாக கூட இருக்கிறாள். இது வேண்டாம், ராமன் மட்டும் போரும்னு அவள் பார்த்தாளா? அப்ப உனக்கும் காது மூக்கு வேண்டான்னு அதை அறுத்துட்டாரா ராமன். சரி, ராவணன் என்ன பண்ணா? ராமன் அவர்தான் முக்கிய பிராண தேவதையே. சீதா பிராட்டி இருக்கிறாள்னு சொன்னாலே ராமன் இருப்பதினால்தான் இவள் இருக்கிறாள். பிரபா எப்படி சூரியனும் பிரபையும், சூரியனும் சூரியனுடைய ஒளியும் அப்படி சேர்ந்தே இருக்குமோ அதே போலத்தான் சீதையும் ராமனும் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராமன் வேண்டாம், சீதை மட்டும் போறோம், அவளை தப்பா அனுபவிக்க போறேன்னு ராவணன் பார்த்தானா? அப்ப முக்கியமான ராமனே வேண்டான்னு நீ சொன்னியா? உனக்கு முக்கியமான தலை, உன்னுடைய தோல், உன்னுடைய பிராணன் எதுவும் வேண்டாம்னு ராவணத்தை போக்கினான். அப்ப நாமும் பெருமானும் பிராட்டியும் பற்ற வேண்டும்னு சொன்னால் இருவரையும் சேர்த்து பற்ற வேண்டும். யாரை போலே? விபீஷணனை போலே. விபீஷணன் இருவரையும் சேர்த்து தானே பற்றினான். இல்லையே, சீதா பிராட்டியை பற்றவே இல்லையேன்னா சீதா பிராட்டினுடைய அனுகிரகத்தினால்தான் இவள் திருந்தி ராவணனுடைய அந்த சகவாசமே வேண்டாம்னு சொல்லி ராவனிடத்துல சேர்ந்தான். சீதா பிராட்டி 10 மாசம் போய் சிறையிருந்தாள். சிறையிருந்த சமயத்திலே இந்த விபீஷணனுடைய சகோதரி, அவளுடைய தாய், அவனுடைய மனைவி அதாவது 3 பேர் இந்த சீதா பிராட்டிக்கு உபச்சாரம் செய்தார்கள். திரிஜடை என்ன ஒருத்தி, அனலா என்ன ஒருத்தி, சரமா என்ன ஒருத்தி. இந்த மூவருமே விபீஷணனுடைய உறவுக்காரர்கள். அப்ப விபீஷணன் பார்த்து இந்த மூவரையும் அந்த அசோக வணிகத்துல வைத்து மற்ற ராட்சசிகள்லாம் சீதைக்கு துன்பத்தை கொடுப்பா, ஹிம்சிப்பார்கள். அந்த சமயத்துல நீங்கள் தான் அருகே இருந்து அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி பார்த்து நோக்க வேண்டும், உங்களுடைய பொறுப்புன்னு விபீஷணன் இந்த மூவரையும் சீதா பிராட்டியுடைய கைங்கரியத்துக்கு வைத்திருந்தானா? அதனால மகிழ்ந்த சீதா பிராட்டி இவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு உடனேயே இந்த ராவண சகவாசம் வேண்டாம், ராமனோடு எப்பொழுது சேர வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு அதிகரித்து இவன் கிளம்பி செல்லட்டும்னு சீதா தான் அனுகிரகித்தாள். அதனாலதான் ராவணனை விட்டுட்டு அந்த விபீஷணனானவன் எங்கு ராமன் எழுந்தருள் இருக்கிறானோ, எத்தனை ராமஸ்த லக்ஷ்மணகா, இளைய பெருமாளோடு கூடியிருக்கக்கூடிய ராமன் எங்கு இருக்கிறானோ அதுதான் என்னுடைய தேசம், அதுதான் நான் இருக்க வேண்டிய இருப்பிடம்னு அங்கு நோக்கி சென்றான். அப்படி விபீஷணனை போல இருந்தால் நமக்கு வாழ்ச்சி கிட்டும். அதே ராவணனை போலியோ சூர்பனகனை போலியோ இருந்தால் நமக்கும் ஆபத்து தான் ஏற்படும் என்று தெரிவிப்பதற்காகத்தான் தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய், தாசரதி போய்னு சொன்னா போருமே, எம் தாசரதி என்ன உறவு சொல்லுகிறாரேன்னா அப்படித்தான் அவர் சொல்லிக் கொண்டார். ராவண வதத்திற்கு பிற்பாடு ருத்ரன், பிரம்மா முதலான தேவர்கள்லாம் பூமாறி பொழிந்தனர். ராவணனையே கொன்று விட்டாயே ராமா, நீ எப்பேற்பட்ட பராத்பரன், பவான் நாராயணோ தேவஹா, ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுகு என்னெல்லாம் தெரிவித்து ஸ்தோத்திரம் செய்தனர். ராமா, நீ வெறும் சாதாரண மனுஷன் அல்ல, பரமாத்மா, நீதான் ஜகத்தையே படைத்து காக்கக்கூடிய நாராயணன், திருமால், மகாலட்சுமிக்கு நாதன் நீ என்னெல்லாம் கொண்டாடினார்கள். நீதான் அன்றொரு நாள் வராக அவதாரம் எடுத்தாய், நீதான் வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம் செய்தாய் என்னெல்லாம் தெரிவித்தார்கள். கேட்ட ராமனுக்கு முகம் அப்படியே சுருங்கி போய்விட்டது. இத்தனை நேரம் யுத்தத்துல ரொம்ப பிரகாசமா ராவணனை முடித்த அந்த விஜயம், ஹர்ஷம், ஆனந்தத்தோடு இருந்தவர் இந்த பெருமைகளை எல்லாம் கேட்ட உடனே மலருவார்னு எதிர்பார்த்தார்கள். மலரவே இல்லையே, முகம் கூம்பி விட்டது. இப்படியெல்லாம் என்ன சொல்லலாமா? நான் அகம் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் ராமன்,
தசரதனுக்கு பிறந்த பிள்ளை தாசரதி, இதுதான் எனக்கு தெரியுமே தவிர என்னப்போ என்னமோ பரமாத்மான்னு சொல்லுகிறீர்களே, எனக்கு நான் பல அவதாரங்கள் எடுத்தேன், நான் தான் ஜெகத்தை படைத்தேன்னு சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் எனக்கு பொருந்தவே பொருந்தாது. இதெல்லாம் எனக்கு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் தசரதனுக்கு பிள்ளை, இங்க இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கெல்லாம் நானும் உறவுக்காரன் என்று தன்னை தசரதனுடைய பிள்ளையாகவே பாவித்து அப்படித்தான் தன்னை அமைத்துக் கொண்டான் ராமன். ஆகவே அந்த தாசரதியின் அந்த திருநாமம் அதைத்தானே வெளிப்படுத்துகிறது. ஆகவே எப்ப அவரே எனக்கு அந்த பெரிய பெருமைகள் எல்லாம் வேண்டாம், தசரதனுக்கு பிள்ளையாக இருந்து கொண்டு ராஜ்யத்தை கவனிக்க வேண்டும், ராஜ்யத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் நான் உறவுக்காரன் எப்பொழுது தன்னை அமைத்துக் கொண்டானோ அப்ப அவரோடு நமக்கு நெருக்கம் இருக்கணுமா வேண்டாமா? அந்த நெருக்கத்தை தான் இவர் அன்போடு ஆசையோடு பெரியாழ்வார் எம் தாசரதின்னு தெரிவிக்கிறார். எப்ப தாசரதியான எம்பெருமான் நம்மிடத்துல விருப்பத்தோடு இருக்கிறாரோ நாமும் அவரிடத்துல அதே விருப்பத்தை தானே காட்டணும். அவர் எனக்கு அந்த பெருமைகள் எல்லாம் வேண்டாம், இவர்களோடு உறவுதான் வேண்டும்னு நம்மோடு சேர்ந்தாரா, அப்ப நாமும் அவரோடு சேர வேண்டும். எம் தாசரதி என்ன அன்போடு எம் தாசரதி போய் அப்படி அந்த ராவணனை முடித்த பிற்பாடு அவர் போய்னா அயோத்திக்கு கிளம்பி போய், இப்ப ராவணனை முடித்தது லங்கையில, புஷ்பக விமானத்துல ஏறிக்கொண்டு நேரே அயோத்திக்கு வந்தார். நன்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். போய் எங்கும் தன் புகழா இருந்து அரசாண்ட. அந்த ராமன் ஆண்ட காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ராவண தவிர உலகத்துல வேற யாருக்கும் எதுவுமே தெரியாது. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானன்னு ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்திலே உலகம் முழுக்க என்ன பேசினார்கள்னா ராமன் ராமன் ராமன்னே வாய் புலற்றினார்களாம், பிதற்றினார்களாம். சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசம் இல்லை, வயதானவர்கள் இளையவர்கள்ங்கிற வித்தியாசம் இல்லை, எல்லோருமே ஞானி பண்டிதன் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ராமன் 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 ராமனுடைய குண கீர்த்தனையுமே செய்து கொண்டிருந்தார்களாம். அதுதான் ராமபூதம் ஜெகத் அபூத். இந்த ஜகத்து பல பேரோடு கூடியிருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லையா, ராமாத்வைதமாக ஆகிவிட்டது. ராமனே ஜகத்து, ஜகத்தே ராமன், ஜகத்துல ராமனை தவிர வேற ஒன்று இல்லைங்கிற அளவிற்கு ராமனை பத்தியே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் ராமன் அனைவரும் அதையே பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒரு க்ஷணம் ராமனை பேசவில்லைன்னா பிராணனே போய்விடுங்கிற அளவிற்கு இந்த ஜகத்துல இருப்பவர்கள் எல்லாம் ராம குணத்தில அப்படி ஈடுபட்டிருந்தார்கள். அதனால தான் எங்கும் தன் புகழா இருந்து அரசாண்ட. ராமனுடைய புகழ்தான் உலகம் முழுக்க பரவி இருந்தது. அப்படி அரசு ஆண்டார். நன்றாக ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டிருந்தார், நன்கு பரிபாலனம் செய்தார். எம்புருடோத்தமன் இருக்கை. தாசரதின்னு சொல்றச்சு என்னன்னு சேர்த்தாரா, என்னன்னா அன்பு, என்னுடைய தாசரதி என்ன அன்போடு தெரிவித்தார். அடுத்து அந்த எம்பெருமான் இப்படி அரசாண்டார. இதனால என்ன தெரியறதுன்னா புருஷோத்தமன்னு தெரியறது. இப்படி ஜகத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் தன் வசத்துல வைக்கக்கூடியவர்னா இவர் சாதாரணப்பட்டவரா? புருஷர்களுக்குள்ளே உத்தமர், உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே உதாகிருதகான்னு கண்ணன் தன்னை புருஷோத்தமன் வெளிப்படுத்தினான். அந்த புருஷோத்தமன் வேறு யாரும் இல்லை, ராமனே புருஷோத்தமன். மரியாதா புருஷோத்தமன் ராமன் என்று தெரிவிப்பார்கள். இன்னைக்கும் அயோத்தி அந்த திவ்ய கஷேத்திரத்துல போய் எம்பெருமான சேவித்தால் மரியாதா புருஷோத்தம் கி ஜெய் என்று சத்தியம் சபதம் இட்டு நல்ல சத்தமாக அங்க எம்பெருமானுடைய அந்த பெருமையை தெரிவிப்பார்கள். மரியாதா புருஷோத்தமன் என்ன அர்த்தம்? மரியாதைகளை எல்லாம் நன்கு தன்னுடைய வசத்தில வைத்து நடத்துபவர். மரியாதைனா வரம்புகள், கட்டுப்பாடுகள். உலகம் இப்படித்தான் நடக்க வேண்டும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும், சத்தியத்துக்கு கட்டுப்பட வேண்டும், அதர்மம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு என்னெல்லாம் கட்டுப்பாடு இருக்கா? இந்த கட்டுப்பாடுக்கு மரியாதைன்னு பேர். இந்த லோக மரியாதைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நன்கு கவனிப்பவர், அதை செம்மையாக தன்னுடைய வசத்தில வைத்து நடத்துபவர் யாருன்னா ராமன் தான். அதனால மரியாதா புருஷோத்தமன், இந்த மரியாதைகளை எல்லாம் நன்கு நியமிக்கக்கூடியவராய் தன்னுடைய வசத்தில வைத்து நடத்துபவராக இருப்பவர் புருஷோத்தமன். அப்ப எம் புருஷோத்தமன், அவர் எங்கேயோ புருஷோத்தமன்னா ரொம்ப உயர்ந்தவராச்சே, அவர் நம்மோடு உறவு கொள்வரானா முதல்லயே அவர் நான் தசரதனுக்கு பிள்ளை, இந்த ஜனங்களுக்கு நான் அரசன் என்று நம்மோடு தானே அவர் சேர்ந்து கொண்டார். ஆகவே எம் புருடோத்தமன் நன்கு இந்த ராஜ்யத்தை ஆண்டாராம். ஆண்டவர் பாடு சற்று களைப்பு ஏற்பட்டதாம். எங்கேயான ஒரு இடத்துல போய் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தவர் சுற்றி அங்கு இங்கு பார்த்தார். இந்த திரு கண்டம் என்னும் கடிநகருங்கிற திவ்ய தேசம் கண்ணிலே பட்டதாம். அதனால அங்கு போய் ஓய்வெடுத்துக் கொண்டார். ஏன்னா ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம், மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அழகான ஒரு இடம் கண்டம் என்னும் கடிநகர். ரெண்டு பக்கம் ரெண்டு நதிகள் அப்படி பாய்ந்து ஒன்றோடு ஒன்று சேருகிறது. இதற்கே தேவ பிரயாகை என்று ஒரு பெயர் உண்டு. பிரயாகை என்றால் இரண்டு நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம்.
2 நதிகள் சங்கமித்து ஓடினால் அதற்கு பிரயாகை என்று பெயர். இந்த இடம் தேவ பிரயாகை. தேவாதி தேவனான எம்பெருமானே எழுந்தருளி இருக்கிறாரா, அவராலேயே அடையாளமிடப்பட்ட ஒரு பிரயாகை. அவரே அடையாளமாக இருந்து கொண்டு இந்த இடத்துல விளங்கி நிற்கிறார். அப்ப தேவ பிரயாகை. இந்த க்ஷேத்திரத்துல ஒரு பக்கம் அலகாபுரியிலிருந்து இந்த கங்கையானவள் ஓடிக்கொண்டு வருகிறாள். அலகநந்தா என்ன அவளுக்கு பெயர். இன்னொரு பக்கம் பாகீரதி என்ன ஒரு நதி, அதுவும் கங்கை தான். பாகீரதிங்கிற பெயரோடு ஓடிக்கொண்டு வருகிறாள். பிந்து சரஸ்ங்கிற இடத்துல கங்கை வழிபட்டாளா. அதற்கப்புறம் அவ பல ஸ்ரோதஸ்துக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து பிரிந்து பல அருவிகளாக கொட்டுகிறாள். கங்கை ஒரு இடத்துல தோன்றினால் அப்படியே போகிறாள்னு கிடையாது. அந்த கங்கையானவள் தோன்றி பல கிளைகளாக பிரிந்து பாய்ந்து ஓடுகிறாள். அப்படி ஓடும் பொழுது அலகாபுரி குபேர பட்டணம், குபேரன் இருக்கான் அவனுடைய பட்டணம், அந்த இடத்துல ஓடி வரக்கூடியவளுக்கு அலகநந்தான்னு பெயர். அலகாபுரியை தொட்டு கொண்டு ஓடி வரும் கங்கைக்கு அலகநந்தான்னு பெயர். பகீரதனாலே தபஸ் பண்ணி கொண்டு வர செய்யப்பட்ட அந்த நதிக்கு, அந்த கங்கைக்கு பாகீரதி என்று பெயர். இவள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு வருகிறாள். இந்த அலகாபுரியிலிருந்து அலகநந்தா ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு வருகிறாள். இந்த 2 நதியும் சங்கமிக்கிறது. 2மே கங்கை தான். ஆனா 2 பெயர்களோடு ஓடிக்கொண்டு வந்து 2ம் கலக்கக்கூடிய இடம் இந்த தேவப்பிரயாகை. ரொம்ப ஆச்சரியமான அந்த 2 நதிகளும் சங்கமித்து ஓடக்கூடிய இடம். அத்தனை ரம்யமா இயற்கை அழகு கொஞ்சம் கூடிய ஒரு க்ஷேத்திரமா. ராமனுக்கே அங்க மனசு பறி போய் விட்டது. சரி இந்த இடத்துல இருந்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், கலைப்பெல்லாம் போக்கிக் கொள்ளலாம்னு இங்கு வந்து ஓய்வெடுத்துக் கொண்டாராம். அதுதான் அந்த ராமன். அவரே எம் புருடோத்தமன் இருக்கை, எங்கும் தன் புகழா இருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை. இருக்கைனா வாசஸ்தானம், அவர் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இது இருக்கிறது. சரி, அந்த இடத்திற்கு என்ன பெருமை? இவ்வளவு நேரம் பெருமானுக்கு பெருமையை தெரிவித்தார். இப்ப அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு என்ன பெருமை? கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்தடகிற்கும் கங்கையின் கரமேல் கைதொழனின்ன கண்டமென்னும் கடிநகரே. கண்டமென்னும் கடிநகருங்கிறதுக்கு முதல் சிறப்பு என்ன தெரியுமா? இதோ கங்கை கங்கைன்னு உலகத்தவர்கள் எல்லாம் புகழுகிறார்களே. கங்கைனா எவ்வளவு சிறந்தவள், பாவனமானவள், தூய்மையானவள். உலகத்துல யாருக்கும் கங்கைன்னு கேட்ட உடனே ஒரு ஆனந்தம் ஏற்படுறதா? கங்கையா, கங்கா தீர்த்தமா, கங்கா தேவியான ஒரு மதிப்பு உடனே மனசுல படுகிறதே. கங்கைன்னு சொன்ன உடனே மனசு ரொம்ப உயர்ந்ததா சிந்திக்கிறதா? அப்ப அனைவருமே கங்கை கங்கைன்னு வாய் புலர்த்தக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கா நதி. கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே, வாசகம்னா அதனுடைய சொல், கங்கைங்கிறது தான் வாசகம். வாசகம்னா சொல்லு, கங்கைங்கிறதே சொல். கங்கை 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 என்கிற சொல்லாலேயே, அந்த வாசகத்தாலேயே கடுவினை கலைந்திட இருக்கும். கடுவினை ரொம்ப கடுமையான பாப்பங்கள், வினைகள், குற்றங்கள் அனைத்தையும் அவள் கழுவி விடுவாளாம். எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா, அதனால அந்த தீர்த்தத்துல போய் குடைந்து ஆடினால், நீராடினால் நம்முடைய அனாதி காலமான பாப்பங்கள், 7 ஜென்மங்கள் எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாம் அந்த கங்கையானவள் கலைந்திடகிற்கும். கலைந்திடகிற்கும்னா சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. அந்த கங்கையில போய் தீர்த்தமாடினால் நம்முடைய அத்தனை பாபங்களையும் அவள் போக்கடிக்கிறாளாம். அப்படி சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய கங்கையின் கரமேல் கைதொழ நின்ன கண்டம் என்னும் கடிநகரே. அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரை மேல இந்த திவதேசம் எழுந்தள்ளி இருக்கிறது. கங்கை, அதே மாதிரி காயத்ரி, கோவிந்தா, கீதா சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்மன் அவித்யதே என்று ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். 4 ககாரம் நம்ம இடத்துல இருக்கணுமா. கங்கை, காயத்ரி, கோவிந்த, கீதா என்ன இந்த 4 நம்ம இடத்துல இருந்து 4ஐயும் நாம உச்சரித்தோம்னு சொன்னால் அதனாலேயே நமக்கு பாபங்கள் விலகி தூய்மை ஏற்படும். அதுல முதல்ல சொல்லப்பட்டது கங்கை, பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அடுத்து கங்கை, கோவிந்தன், கோவிந்தான் கண்ணன், கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னால் அதனாலேயே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விடும். கீதா, கண்ணனாலேயே திருவாய் மலர்ந்தருளி செய்யப்பட்ட பகவத்கீதைங்கிற உயர்ந்த சாஸ்திரம் நூல், அதை பேசினாலும் அதை சொன்னாலும் பாபங்கள் விலகும். அடுத்து காயத்ரி, அந்த எம்பெருமானையே தன்னிடத்துல கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மகா மந்திரம். விஸ்வாமித்திரராலே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட காயத்ரி மந்திரம், அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் சொல்ல முடியவில்லை என்றாலும் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாமே. காயத்ரி மந்திரம் இந்த பொருளைத்தான் சொல்றது, பரமாத்மாவையே பேசுகிறது, அவருடைய பெருமையை தெரிவிக்கிறது என்று யாரொருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ. அப்ப கங்கை, காயத்ரி, கீதா, கோவிந்த என்ன இந்த 4 ககாரத்துல கங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த 4ஐயும் எவனொருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ
அவனுக்கு பாபங்கள் எல்லாம் விலகுகிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி கங்கைக்கு சிறப்பு. அந்த கங்கையின் கரமேல் கை தொழ நின்ற, கங்கையினுடைய கரமேல இருக்கு. கரைமேல இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் தள்ளி இருக்கான்னா பக்கத்திலேயே கங்கை ஓடுறது, அதற்கு அருகிலேயே இந்த க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. நேர போய் சேவித்தவர்கள் நன்கு அனுபவிக்கலாம். அடியேனுக்கும் ஒரு முறை பிராப்தம் ஆயிடுது. ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். கங்கை அப்படி பெருகி ஓடுகிறாள். ஒரு பக்கம் அலகநந்தா, ஒரு பக்கம் பாகீரதி, இரண்டும் சேர்த்து சங்கமிக்கக்கூடிய இடத்துல சற்று மலை அந்த தாழ்வரை கீழே அப்படி ஓடுகிறது. பாதாளத்துல அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. சற்று படிகள் மேல ஏறி வந்தால் இந்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரம். அவ்வளவு அருகேத்தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த இயற்கை அழகையெல்லாம் நித்தியம் அனுபவித்துக் கொண்டு நன்கு ஓய்வு சிரம பரிகாரம் பண்ணிக்கொண்டு பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். ஆக கைதொழ நின்ற கண்டம் என்னும் கடிநகர். இப்படி கங்கைன்னு கேட்டவுடனேயே பலரும் கையெடுத்து கூப்புகிறார்களாம். திருவாய்மொழியில சொல்லுவது உண்டே, நம்மாழ்வார் ஷடகோபன்கிற திருநாமத்தை வரும் பொழுதெல்லாம் அடியார்கள் எல்லாம் அந்த நம்மாழ்வாரை குறித்து தெற்கு திக்கை நோக்கி கை கூப்புவர்கள். ஏன்னா அங்கத்தான் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அவருடைய திருநாமத்தை கேட்டாலே கை கூப்புறோம்னு. இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டிருக்கக்கூடியது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டுமல்லாது யாராக இருப்பினும் கங்கைன்னு கேட்டவுடனே கையெடுத்து கூப்புகிறார்களாம். அப்படி அந்த கங்கைக்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கங்கையின் கரமேல் கைதொழ நின்ற, அந்த கரைக்கு அருகே இருப்பவர்கள் எல்லாம் இந்த கங்கை எப்படிப்பட்டதுன்னு கை தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட இடங்கள்ல இப்ப கண்டம் என்னும் கடிநகர் என்னும் திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. கண்டம், பாரத கண்டம்னு சொல்றோமே, இந்த பூமி இது முழுவதுமே கண்டம். இந்த கண்டத்துக்குள்ளே இப்ப பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் இருக்கிறது அல்லவா, இதுவே கண்டத்தினுடைய சாரம்னு சொல்லலாம். பாரத கண்டம்ங்கிறது அகண்ட பாரதம், இது முழுவதுமே கண்டம் தான். ஆனா இதற்குள்ளே சாரமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு இடம். அதனால இதையே கண்டம்னு சொல்லிடலாம். இவ்வளவு பெரிய கண்டத்துக்குள்ள கண்டம் என்ன இதையே சாரமான பூமியாக சொல்லிவிடலாமாம். கண்டம் என்னும் கடிநகர், இதையே கண்டம்னு சொல்லக்கூடிய கடின சிறப்பு, அத்தகு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய நகர். கடிநகர்னா சிறப்பு பெருமை கொண்டிருக்கிற நகர். அரங்கமாநகர் அமர்ந்தானே என்னும் மாநகர், சிறந்த நகரத்துல பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அரங்கமாநகர்னு சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள். அதே போலத்தான் பெரியாழ்வார் கண்டம் என்னும் கடிநகர், இந்த பூமிக்குள்ளேயே மிகவும் சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய திவ்யதேசம் க்ஷேத்திரம் நகர் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அடுத்து இந்த பாசுரத்துல இப்ப திருவாய்மொழி பிள்ளை ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். கங்கை நம்முடைய பாபங்களை போக்கடிக்கிறதுன்னு இவ்வளவு நேரம் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படிதான் அடியேனும் சொன்னேன். ஆனா திருவாய்மொழி பிள்ளை அதற்கு ஆச்சரியமா விளக்கம் தெரிவிக்கிறார். கங்கை போக்கும் வாஸ்தவம் தான், ஆனால் அது எப்படி போக்கும்? பூர்வாகத்தில் நின்றும் பிரிபட்டு போந்தவற்றில் ஆசன்ன அனுபவ யோக்கியமான கொடிய பாபங்களை எல்லாம் போக்கி ரட்சிக்க வல்ல கங்கையின் கரமேல். அது நம்முடைய பிராரப்த கர்மத்தை எல்லாம் போக்குறது. பிராரப்தம்னா இதற்கு முன்னாடி நாம செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மங்கள், அந்த கர்மத்தை எல்லாம் நீக்குகிறது. ஆனா அது நீக்குங்கிற அந்த ஞானத்தோடு அதுல போய் குளிக்கணும். கங்கைங்கிற தீர்த்தம் பெருமானுடைய திருவடி தீர்த்தம், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி நம்மை சுத்தப்படுத்தும் என்று தெரிந்து கொண்டு போய் தீர்த்தமாடணும். ஏன்னா கங்கைக்குள்ளேயே எத்தனையோ மீன்கள் துள்ளி விளையாடுறது, எத்தனையோ முதலைகள், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அப்ப அந்த ஜீவராசிகள் எல்லாம் கங்கையிலேயே இருக்கேன். அப்ப அதற்கு நித்தியம் பாபங்கள் எல்லாம் போய் அவைகளெல்லாம் உடனே பரமத்துக்கு போய் விடுமான்னு கேட்டால் அப்படி காணப்படவில்லையே. அண்ணா அங்கேயே குட்டி போட்டுக்கொண்டு சௌக்கியமா தான் இந்த ஜீவராசிகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கெல்லாம் பாபம் போகலையே சந்தேகம் வருமே. அதற்கெல்லாம் ஞானமே இல்லையே. ஏதோ மீனாக பிறந்திருக்கிறது, ஜீவராசிகளாக பிறந்திருக்கிறதே தவிர இது பரமாத்மாவுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் இதிலே தீர்த்தமாடினால் விலகும் என்கிற அந்த எண்ணமோ ஞானமோ அதற்கு இல்லை. அப்ப அந்த அறிவோடு போய் தீர்த்தமாட வேண்டும். கங்கை முதலான தீர்த்த தேவதைகளும், கங்கா ஸ்நானம் செய்தவர்களும், மற்றும் உண்டான லோக விசேஷங்களில் ருச்சி பிறந்தவர்களும், கைதொழ நின்ற அனைவரும் கைதொழும்படியாக அந்த கங்கையின் கரமேல் கைதொழும்படி இருந்த புருஷோத்தமனிலும் காட்டில் நிலை நின்ற புருஷார்த்தம் திருக்கண்டங்குடி நகர் என்கிறார். இந்த திவ்ய தேசமே நமக்கு புருஷார்த்தமா, பெருமான் தான் நாம் அடையக்கூடிய புருஷார்த்தம் பயன் வாஸ்தவம். ஆனா இப்ப திவ்ய தேசத்தினுடைய பெருமையை பார்த்தால் அந்த பெருமானை இந்த திவ்ய தேசம் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு வந்து எழுந்தருள் இருக்கிறார்னா, அப்ப நமக்கும் இந்த திவ்ய தேசம் தானே புருஷார்த்தம் பிராபியம். நாம் அந்த திவ்ய தேசத்தையே பற்றி அங்கு சென்று பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று காட்டுகிறார். இப்ப அடுத்துதான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கங்கை பாபங்களை போக்குகிறதுனா எப்படி போக்குமா? கங்காயாஷ்ச என்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தின்படி கங்கை தான் எல்லாருடைய பாபத்தையும் போக்கும். கங்கையே எல்லாருடைய பாபத்தையும் போக்கும்.
கங்கை முதலான தீர்த்தங்கள் தான் எல்லாருடைய பாபத்தையும் தந்தாம் ஏறிட்டு கொண்டு போக்குமதொழிய தானாக போக்க மாட்டாது. இப்ப பெருமான் அவரிடத்தை சரணாகதி பண்ணா நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்குகிறாரே, அந்த மாதிரி இந்த கங்கா தீர்த்தம் போக்குமான்னு கேட்டா அப்படி போக்காதான். நாம செய்திருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் தன் பேர்ல தான் ஏறிட்டு கொள்ளும். இதை சொல்லுவது உண்டே. காவேரி, அதற்கு மகாத்மியம் சொல்லும் பொழுது துலா காவேரி மகாத்மியம் என்ன அழகா, ஐப்பசி மாசத்தை கொண்டாடுவர்கள். அந்த மாசம் முழுக்க காவேரி தாயாருக்கு அவ்வளவு பெருமை, ஏற்றம். என்ன ஏற்றம்னா, கங்கைக்கு எல்லா புண்ணிய நதிகளும் போய் கங்கையில போய் கலக்கும். அந்த கங்கையே இந்த காவேரி, அதாவது காவேரி தீர்த்தத்துல ஐப்பசி மாசத்துல இங்கு கலந்து தன்னுடைய பாபத்தை போக்கிக் கொள்ளுகிறாள் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த கங்கை என்ன செய்கிறதுன்னா, நாம போய் குளித்தோம், பாபங்கள் செய்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் போய் அங்க குளித்தோம்னா நாம செய்திருக்கிற பாபங்களை எல்லாம் இப்ப கங்கை தன் பேர்ல ஏறிட்டு கொள்ளுமா. அந்த பாபங்களை எல்லாம் நம்மிடத்திலிருந்து விலக்கி வைத்து தன் பேர்ல ஏறிட்டு கொண்டு அந்த கங்கையானது அப்படித்தான் நம்முடைய பாபத்தை போக்கடிக்கிறதை ஒழிந்து அந்த பாபமே உருமாய்ந்து போகும்படியாக, தீயினில் தூசாகும் செப்புன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அந்த மாதிரி இனி பாபம்னே ஒண்ணு கிடையாதுங்கிற அளவுக்கு போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் கங்கைக்கு இல்லை. அப்ப கங்கையில போய் தீர்த்தமாடினால் அது கடன் வாங்கிக்கிற மாதிரி, நாம போய் குளிச்ச உடனே நம்முடைய பாபங்கள் எல்லாம் இப்ப கங்கையின் பேர்ல ஏறிட்டு விடுவோம், அது வாங்கி கொள்ளும். பின்னர் அது என்ன செய்யுமா, அந்த பாபங்களை எல்லாம் அது போக்கிக் கொள்ளுவதற்கு அது என்ன பண்ணும்னா, சிறந்த பாகவதர்கள், அடியார்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் யாரானு வருகிறார்களான்னு பார்க்குமா. சாதாரண சம்சாரி ஜனங்கள் போய் தீர்த்தமாடினால் அவர்களுடைய பாபங்களை எல்லாம் இப்ப கங்கை பெற்றுக்கொள்ளும். அது அப்படியே காத்து கொண்டிருக்கும். எந்த ஸ்ரீ வைஷ்ணவன், எந்த பரம பாகவதன் அடியவன் இங்கு வரப்போகிறானோ தெரியவில்லையே, அவன் வந்தாதான் இந்த சுமை குறையும் என்ன அது காத்து கொண்டிருக்குமா. ஏன்னா அந்த பாபங்கள் எல்லாம் இப்ப போய் தான் பாவனமாவது எப்படின்னா, விஷ்ணு பக்தானாம் பாத பிரக்ஷாலன உதகம் என்று எம்பெருமானுடைய விஷ்ணு பக்தர்கள், அடியவர்கள் அவர்களுடைய திருவடிகளை பிரக்ஷாலனம், அதை நன்றாக கழுவி அந்த திருவடிகளை தொட்டு வருடி சென்று அந்த தீர்த்தத்தினால்தான் தனக்கு சுத்தி ஏற்படுகிறது என்ன இது சாஸ்திரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப கங்கையானவள் தான் ஏறிட்டு கொண்டிருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் எப்படி போக்கிக் கொள்ளுகிறாள்னா, அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் வருகிறார்கள்னு பார்த்து அவர்கள் இந்த கங்கையில இறங்கி தீர்த்தமாடுற சமயத்துல அவருடைய திருவடிகளை வருடி விட்டு தன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுகிறதாம். ஏன்னா விஷ்ணு பக்தர்களுடைய அந்த திருவடிகள் பட்டதுன்னா அனைத்தும் சுத்தமாகிவிடும். அந்த பாதத்தை விளக்கினால் அவை சுத்தமாம் என்கிற அர்த்தம் பலவிடங்களிலும் காணலாம். ஆகையால் கண்டமென்னும் கடிநகர்தானே கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்திட இருக்கும் என்னவுமாம். சரி, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கு வருவர்களா? கங்கைக்கு சாமானியப்பட்டவர்கள், சம்சாரிகள் வருவர்கள், தங்களுடைய பாபத்தை போக்கிக் கொள்ளணும்னு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருவர்களான அவர்களுக்கு தான் பாபமே கிடையாது, அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்களே கங்கைக்கு வர போறானா, அவர்கள் கங்கைக்கு பாபத்தை போக்கிக் கொள்ளணும்னு வரமாட்டா. கண்டமென்னும் கடிநகர்ங்கிற திவ்ய தேசம் இங்க இருக்கே, புருஷோத்தம பெருமாள் எழுதியிருக்காரு, அவருக்கு பல்லாண்டு பாடணும்னு வருவர்களா இல்லையா? இதோ பெரியாழ்வார் அங்கு செல்லுகிறார். எதற்கு? தான் பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு போகல, புருஷோத்தமனான எம்பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிறாரே அவருக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டுமே, கைங்கரியம் செய்ய வேண்டுமே செல்லுகிறாரா. இதே போல பரம பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசமா, கண்டமென்னும் கடிநகரா, ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசமா, போய் சேவிக்க வேண்டும்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வர அவர்கள் ஆச்சமனத்திற்காக, தீர்த்தமாடுவதற்காக, சந்தியாவந்தனத்திற்காக இந்த கங்கையில இறங்குவார்கள். அப்படி இறங்கினால் அவர்களுடைய திருவடிகளை தொட்டு வருடி அதை சுத்தப்படுத்தினால் அந்த பாதத்தினுடைய அந்த மகிமையினாலேயே, திருவடிகளுடைய அந்த மகிமையினாலேயே கங்கையானது புனிதமாகிறது, அது சுத்தியை பெறுகிறது என்று தெரிவிக்கிறார். இப்ப பாசுரத்துக்கு எப்படி அன்வயப்படுத்திக்கணும், சொற்களை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, கண்டமென்னும் கடிநகர் தானே கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்திட இருக்கும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கங்கைங்கிற தீர்த்தம் பாபத்தை போக்கும்னு பார்த்தோம். அல்ல அல்ல, இந்த கங்கையின் கரை மேல இருக்கக்கூடிய கண்டமென்னும் கடிநகர் தானே, இந்த திவ்ய தேசம் தானே கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்திட இருக்கும். எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து அந்த இடத்துல தீர்த்தமாடி எல்லா அனுஷ்டானத்தையும் செய்ய இவர்கள் மூலமாக அந்த கங்கைக்கே இந்த க்ஷேத்திரம் தான் இப்ப பாவனத்தை கொடுக்கிறது. கங்கைக்கு தூய்மையை கொடுக்கிறதே இந்த கண்டமென்னும் கடிநகர் க்ஷேத்திரம். எப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களை தன்னிடத்துல வரவழைத்து இவர்கள் அந்த கங்கையில தீர்த்தமாட செய்து அதன் மூலமாக கங்கைக்கே பாவனத்தை கொடுக்கிறது என்ன அழகாக ஒரு நிர்வாகத்தை காட்டினார். இதற்கு மேல மற்றொரு நிர்வாகத்தை காட்டுகிறார். அன்றைக்கே
சத்வாரமான மாத்திரமே அன்னிக்கே அத்வாரமாக திருக்கண்டங்குடி நகர்தானே கடுவினை கலைந்திடகிற்கும் என்கிறதேயிலே முக்கியமும் பிராப்தமும். இன்னும் முக்கியமான அர்த்தம் பிராப்தமான அர்த்தம் எதுன்னா, இப்போ முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னார், கங்கை நம்முடைய பாபங்களை போக்குறது. அல்ல அல்ல, கங்கை தான் ஏறிட்டு கொள்ளும். அந்த பாபம் போக்கடிக்கணும்னா அது கண்டமென்னும் கடிநகருங்கிற இந்த திவ்ய தேசம், இங்க பாகவதர்கள் வந்து போய் அந்த கங்கையில தீர்த்தமாடுவதனால தான் கங்கைக்கே பாவனம் ஏற்படுகிறது. இது சொன்னார். அடுத்து சொன்னார், இல்ல இல்ல, இந்த க்ஷேத்திரமே இப்போ நேரடியாகவே பாபங்களை போக்கிவிடும். ஸ்ரீ வைஷ்ணவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாகத்தான் போக்கடிக்க வேண்டும் இல்லையா? இந்த திவ்ய தேசமே எப்படி அந்த கங்கையினுடைய அந்த தூய்மை, அதாவது கங்கையினுடைய அந்த தோஷம் குற்றத்தை எல்லாம் போக்கி தூய்மையை கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார். எப்படின்னா, பண்டை வல்வினை பாத்தியருளினான் என்றது உண்ணாது வெங்கூட்டம் ஓவாது பாவங்கள் சேரா என்று திருச்சேரை பதிகத்துல திருமங்கையாழ்வார் சொல்றார். அந்த எம்பெருமான சேவித்து அந்த எம்பெருமானுடைய இந்த திவ்யதேசத்துல வந்தோம்னா என்ன ஆகும்னா, உண்ணாது வெங்கூற்றம் ஓவாது பாவங்கள் சேரா. கொடிய யமன் வெங்கூற்றம், ரொம்ப கோபம் போல அக்னி கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை போல அப்படி கண்களோடு சீறி வருகிற யமன் தண்டனை கொடுப்பதற்காக அப்படி வருகிறானா, அப்படிப்பட்டவன் நம்ம ஒன்னும் செய்ய மாட்டான். இந்த திவ்யதேசத்துக்கு போனோம்னா அந்த வெங்கூற்றம் நம்ம எதுவும் செய்யாது. உண்ணாது ஓவாது பாவங்கள் சேரா, எந்த பாவமும் நம்மை வந்து அணுகாது அண்டாது. அப்படி அந்த திவ்யதேசத்துக்கு பெருமை சொல்லி இருக்கிறாரே. பண்டை வல்வினை பாத்தி அருளினான். சுவாமி நம்மாழ்வார் எப்படி செய்தார்னா, தம்முடைய வினைகளை எல்லாம் போக்கிவிட்டார். மதுரகவியாழ்வார் தெரிவிக்கிறார், பண்டை வல்வினை பாத்தி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. ஷடகோபன் தம்முடைய திவ்யமான அந்த கண்களாலே கட்டாட்சித்து என்னுடைய தீவினைகளை எல்லாம் போக்கி அருளினார். அதே போல இந்த திவ்யதேசம் என்ன பண்ணும்னா அத்தனையும் போக்கி விடுவான். மோக்ஷ இஷ்யாமி என்று பாபத்தை போக்குகிறேன் என்றது போலேயோ பண்டை வல்வினை பாத்தி அருளினான் என்றது. கண்ணனும் தெரிவித்தார், உன்னுடைய பாபத்தை போக்கடிக்கிறேன்னு சொன்னார். நீ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே சித்த தர்மம் அறிந்து என் ஒருவனையே உபாயம் என்று அறிந்து என்னை பற்றினால் நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் போக்குகிறேன், பாபங்களிலிருந்து உன்னை விடுபடும்படி செய்கிறேன். மோக்ஷ இஷ்யாமின்னு சொன்னாரா, செய்கிறேன், இன்னும் செய்யல, செய்து முடித்ததாகவும் இல்லை, செய்ய போகிறேன்னு வருங்காலத்துல சொல்லுகிறார் எம்பெருமான். ஆனா மதுரகவி ஆழ்வார் இப்ப ஆச்சாரியனை பத்தினவர் என்ன தெரிவிக்கிறார்னா, எனக்கெல்லாம் எப்பொழுதோ போய்விட்டது பண்டை வல்வினை, இதற்கு முன்னாடி நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போயே விட்டது, இப்ப நான் தூய்மை ஆகிவிட்டேன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியனை பத்தினால் பாபங்களை அவர் முதல்லயே கழிச்சுடுவார், நாம தூய்மை ஆயிடலாம். பெருமானை பற்றினால் ஆகட்டும், உனக்கு இன்னும் பக்குவம் வரல, எப்ப போக்குவேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன்னு தள்ளி போட்டு இருப்பார். இப்ப பெருமானை பற்றுவது உயர்ந்ததா, ஆச்சாரியனை பற்றுவது உயர்ந்ததா? ஆச்சாரியனை பற்றுவது உயர்ந்தது. சரி, அந்த ஆச்சாரியன் அவர் என்ன சொல்ல போகிறார்னா, திவ்ய தேசங்கள்ல போய் கைங்கரியம் பண்ணால் அங்கேயே உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் சொல்லுவாரா. அதத்தான் உண்ணாது வெங்கூற்றம் ஓவாது பாவங்கள் சேரா என்ன அந்த திருச்சேரை எம்பெருமானுடைய அடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் சேர்ந்து விட்டோம்னா அந்த திவ்ய தேசமே நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்துவிடும், நம்மை தூய்மையாக்கி விடும்னு தெரிவித்தார். அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டால் மூன்றாவது அர்த்தம், கண்டமென்னும் கடிநகர் தானே இப்ப நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கும். கங்கை என்ன கங்கையின் கரமேல் கைதொழ நின்ன வெம்பொருளோத்தமன் இருக்கை கண்டமென்னும் கடிநகர் வாசகத்தாலே கடுவினை கலைந்திடகிற்கும் என்று அன்வயம். இப்ப மூன்று விதமான பொருள், கங்கை போக்கடிக்கிறது, அல்லல்ல கங்கைக்கே இப்போ பாவங்கள் தோஷங்கள் ஏறிட்டு கொண்டு அத்தை இந்த கண்டமென்னும் கடிநகர் அது போக்கி அருள்கிறது. அல்ல அல்ல, அந்த கங்கை கூட வேண்டாம், இந்த திவ்ய தேசத்துக்கு சென்றால் இந்த திவ்ய தேசமே நம்முடைய பாபங்களை போக்கடிக்கும். கங்கையை இட்டுக்கொண்டு கங்கை மூலமாகத்தான் போக்கடிக்கணுங்கிற நியமம் இல்லை, திவ்ய தேசம் தானே நம்முடைய பாபங்களை போக்கடிக்கும் என்று இப்படி திருவாய்மொழி பிள்ளை ஆச்சரியமா காட்டினார். இன்னும் பல பாசுரங்கள் இதிலே, ஒவ்வொரு பாசுரம் மணிமணியான பாசுரங்கள், சில பாசுரங்கள் அனுபவிக்கலாம். முக்கியமா இதுல கடைசியாக திருமந்திரத்தினுடைய அர்த்தம், திருமந்திரத்துல இருக்கக்கூடிய பிரணவம் முதல் பதம், அதற்கு ஆச்சரியமான விளக்கத்தை பெரியாழ்வாரே சாதிக்கிறார். அந்த பாசுரம் தான் இந்த பதிகத்துக்கே முக்கியமான பாசுரம், அத்தையும் அனுபவிக்க வேண்டும். சலம்பொதி உடம்பில் தழலுமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்தளவு மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு நலந்திகழ்ச்சடையான் முடிக்கொன்னை மலரும் நாரணன் பாத துழாயும் கலந்தெழிமுனலால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே. எம்பெருமான் இந்த பெரிய திருவிக்கிரமனாக வளர்ந்து திருவடிகளாலே ஜெகத்தை எல்லாம் அளந்தான்.
கீழ் உலகங்களை எல்லாம் பாதாளம் வரைக்கும் ஒரு திருவடியால் அளந்தான், மேல் உலகங்களை எல்லாம் மற்றொரு திருவடியால் அளந்தான். அந்த சமயத்துல என்ன ஆகிவிட்டது? சலம்பொதி உடம்பில் தழலுமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச. சந்திரன்னா சந்திரன், வெங்கதிர் சூரியன், இருவரும் அஞ்சினார்கள், பயந்தார்கள். என்ன பெருமானுடைய திருவடி அப்படியே வளர்ந்து கொண்டு போகிறதா? அதை பார்த்த உடனே என்ன ஆக போகிறதோன்னு தெரியவில்லையே. இப்படி பெருமான் வளர்கிறாரே, இதனால யாருக்கு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. எங்கேயான அசுரர்கள் இருக்கிறார்களா? அவர்களெல்லாம் அழிக்க வேண்டும் இப்படி செய்கிறாரா? இல்ல ஜகத்து முடிய போகிறதா? பிரளயம் ஏற்பட போகிறதா? ஒன்னும் புரியவில்லையேன்னு அவர்கள்லாம் அப்படியே திக்குமுக்காடி போய் பயப்படுகிறார்கள். மலர்ந்தெழுந்தனவு மணிவண்ண உறவின் மால் பொருளோத்தமன் வாழ்வு. அப்படி பெரியதாக வளர்ந்து இந்த திரிவிக்கிரமனாக வளர்ந்தவன் மணிவண்ண உருவின் ஆச்சரியமான திருமேனி அழகு கொண்டிருக்கிறான். மலர்ந்தெழுந்து அணவு, கிழிந்து அந்த திருவடிகளை கீழெல்லாம் அப்படி மலர்த்தினார். எழுந்தனவு, மலர்ந்தங்கிறதுனால புஷ்பம் மலர்ந்ததா? அப்ப நன்கு விரிந்ததுன்னு அர்த்தம். ஒரு திருவடியை நன்றாக விரித்து கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் அத்தனையும் வளர்ந்து விட்டார். எழுந்தனவுன்னா மேல எழுந்ததுன்னு அர்த்தமா? இப்ப மற்றொரு திருவடி மேல் நோக்கி எழுந்து பிரம்மலோகம் சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களையும் அளந்தார். என்ன ஆச்சரியம்! மணிவண்ண உருவின் மால். ஒரு பக்கம் திருமேனி அழகு, ஒரு பக்கம் பெருமானுடைய அந்த வியாமோகம், அன்பு, மையல், காதல். ஒரு மகாபலியினிடத்துல இத்தனை உலகங்களையும் மீட்டெடுத்து இந்திரனுக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னால் மகாபலி 3 உலகங்களை மட்டும்தான் பறித்து கொண்டு போனான். இந்திரனுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை மட்டும்தான் அவன் பறித்து கொண்டு போனான். ஆனா பெருமான் பார்த்தார், நாம அளக்கிறது அளக்கிறோம், மொத்த உலகத்தையும் அளத்திடலாம். ஏன்னா இன்னைக்கு 3 உலகங்களை அளந்து கொடுத்த பிற்பாடு நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், நீ 3 மட்டும்தான் அளந்திருக்கிறாய், மீதி 4, 5, 6 எல்லாம் எனக்கு சொத்துன்னு வந்து அவர் திரும்பி கேட்டா அதுக்கு இன்னொரு தடவை அளக்க முடியுமா? அளக்கிறது அளக்கிறோம், இருக்கக்கூடிய 7, 14 உலகங்களையும் அளந்து எல்லாம் என்னுடைய சொத்து தான் அப்பொழுதே காட்டி விடலாம்னு அளந்தார். அது ஒன்று. மற்றொன்று, இத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் தானே, இவர்கள் வேணா என்னுடைய சொத்துன்னு அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கட்டும். நான் அவர்களை பெற்ற தாய், ஈன்னெடுத்த தாயா? ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய முதுகுல அணைத்து கொண்டு அத்தை உச்சி முகந்து பார்த்து அனுபவிப்பாளோ, அதே போல இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடிகளால தடவி கொடுக்க வேண்டும். அத்தனை ஜீவராசிகளையும் தன்னுடைய திருவடிகளால தடவ வேண்டும்னு ஆசைப்பட்டார். அப்ப ஒரு திருவடியால கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனையும் தடவினாரா? மற்றொரு திருவடியை மேலே உயர்த்தி தேவர்கள் பிரம்மாலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மற்றொரு திருவடியினாலே தடவினாராம். ஆக இப்படி மால் என்று அந்த எம்பெருமானுடைய அந்த சௌலபியம், அவருடைய வியாமோகம், அன்பு. மால்னு சொன்னா அன்பு, ஆசிரித வியாமோகம். அடியார்களிடத்துல என்ன வியாமோகம், என்ன அன்பு! ஒரு பக்கம் இப்படி அன்பை பொழிகிறாரே, இவர் யார்? புருஷோத்தமன், புருஷர்களுக்குள்ளே உத்தமனான எம்பெருமான். அவரே இப்படி அன்பை, அதாவது இப்படி அன்போடு இருப்பவர் புருஷோத்தமன். ஆக இப்படி இருந்தவர் இப்படி 2 திருவடிகளால மேலையும் கீழே அளந்ததுனால என்ன காட்டினார்னா, அதுதான் முக்கியமான அர்த்தம். அந்நியசேஷத்துவத்தை போக்கினார், ஸ்வஸ்வாதந்திரியத்தை போக்கினார். இப்ப அந்நியசேஷத்துவம்னா வேறு யாருக்கோ அடிமைப்பட்டிருத்தல். இந்த உலகங்கள் எல்லாம் இப்ப மகாபலிக்கு சொத்து என்று இருந்ததா? கிடையவே கிடையாது. இது எல்லாம் எனக்குத்தான் சொத்து என்று எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே அனைத்தையும் அளந்து அந்நியசேஷத்துவம், மகாபலிக்கு அடிமைப்பட்டிருத்தல்ங்கிறது உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எல்லோருமே எனக்கு அடிமைகள்னு அத்தை உணர்த்தினார். மேல ஒரு திருவடி போயிட்டு அது என்ன காட்டித்துன்னா, தேவர்கள்லாம் இருமாந்து இருந்தார்களாம். நமக்கு நிகர் உண்டா? நாம தான் தேவர்கள், சிறந்த சாகாத வரத்தை பெற்றிருக்கோம், அமிர்தத்தையே உண்டு இருக்கிறோம், நாம தான் தேவர்கள், பெருமை பெற்றவர்கள்னு சுவாதந்திரியம், சுதந்திரத்தன்மையோடு இருந்தார்கள். தேவர்களாவது ஒன்னாவது உங்க உலகத்தை எல்லாம் இப்பதான் மகாபலி பறித்து கொண்டு போனான், ஏதும் இல்லாமல் தவிக்கிறீர்கள். அப்போ உங்களுக்குன்னு சுவாதந்திரியம் கிடையாது. நான் பார்த்து உங்களை இந்த பதவியில அமைத்திருக்கிறேனே தவிர உங்களுக்கு இயற்கையில இந்த பெருமையெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்ப என்னுடைய திருவடிகளால்தான் உங்களுக்கு அனைத்தும் வந்ததுன்னு மற்றொரு திருவடி அப்படி மேல் நோக்கி காட்டினார். அப்ப அவர்களுக்கு இருந்த ஸ்வஸ்வாதந்திரியம் போயிட்டு, நாங்கள்லாம் எங்களுக்கே உரியவர்கள், சுதந்திரமானவர்கள்னு கர்வத்தோடு இருந்தார்களா? கிடையாது. நீங்களும் பரதந்திரப்பட்டவர்கள் தான் அத்தை உணர்த்தினார். கீழ் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நீங்களும் எனக்குத்தான் அடிமைகள் என்று நமக்கும் உணர்த்தினார். ஆக இப்படி 2 திருவடிகளை மேலும் கீழும் காட்டி இத்தை உணர்த்தினவன் புருஷோத்தமன். புருஷோத்தமன் வாழ்வு. அவரே இப்போ இந்த க்ஷேத்திரம், இந்த திருக்கண்டம் என்னும் கடிநகருங்கிற க்ஷேத்திரம் தான் தனக்கு வாழ்வுன்னு நினைக்கிறாராம். ஏன் அயோத்தி மற்ற இடங்கள்ல எல்லாம் இருந்தா வாழ்க்கை உண்டான்னா, அங்கெல்லாம் ஒரே வேலை, சிரமம், மாறி மாறி பல பேரையும் கவனிக்க வேண்டிய ராஜ்ய பொறுப்பெல்லாம் அதிகமா இருக்கு.
இந்த கண்டமென்னும் கண்ணகருக்கு வந்துட்டா எந்த பொறுப்பும் இல்லை, ரொம்ப உல்லாசமா ஆனந்தமா சந்தோஷமா இருக்கலாம். அதனால இதத்தான் பெருமானே தனக்கு வாழ்வாக கொண்டிருக்கிறார். புருஷோத்தமன் வாழ்வு நலம் திகழ் சடையான் முடிக்கொன்னை மலரும் நாரணன் பாத துழாயும் கலந்தழி புனலால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அந்த கங்கை எப்படி அழகா அமைந்திருக்கிறது. முன்னாடியே பார்த்தோம், அலகநந்தான்கிற ஒரு நதி, பாகீரதிங்கிற ஒரு நதி, இரண்டும் சேருகிறதா. இதுல அலகநந்தாங்கிறது சற்று சிகப்பாக இருக்கும், பாகீரதிங்கிறது சற்று பச்சை வர்ணத்துல இருக்கும். இரண்டும் சேர்ந்து அழகாக அந்த இடத்துல கலக்கும். இன்னைக்கும் போய் பார்த்தா ஒரு பக்கம் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய நதி, ஒரு பக்கம் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நதி, ரெண்டு நதியும் அப்படி ஒன்றாக கலந்து கருநீல வண்ணத்துல மேற்கொண்டு கங்கையானது பிரவகிக்கும். அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன் அந்த நிறம் அதற்கு வந்தது? நலம் திகழ்ச்சடையான் முடிக்கொன்னை மலரும். எம்பெருமான் அப்படி உலகத்தை தாவி அழகிற சமயத்துல பிரம்மலோகத்துக்கு ஒரு திருவடி போயிட்டு பிரம்மா அந்த தீர்த்தத்தை, அதாவது தீர்த்தத்தை திருவடியில சேர்த்து திருமஞ்சனம் பண்ணாரா. அந்த திருவடியிலிருந்து அப்படி கங்கையானவள் பெருகி வர உடனே சிவன் போய் அந்த தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து அதுல தாங்கி கொண்டாராம். அதுதான் விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவனார்த்தம் ஜடாமத்யே யோக்யோஸ்மி இது அவதாரணாத். இது எனக்கு தூய்மையை கொடுக்கும். பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இதுவரைக்கும் எனக்கு தூய்மையே இல்லை, நிறைய பாபங்கள் குற்றங்கள் தோஷங்கள் இடத்துல உண்டு. அதனால என்னுடைய தோஷம் எல்லாம் போகணும்னா நான் சிறந்த இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தரிக்க வேண்டும். அதற்கு நான் தகுதி உடையவன். ஏன்னா என்னிடத்துல இப்ப குற்றங்கள் தோஷங்கள் இருக்கேன், இந்த தோஷத்தை போக்கி கொள்ள வேண்டிய கூடிய பொறுப்பு என்னுடையது. அதற்கு இப்ப பெருமானுடைய அந்த திருவடி தீர்த்தத்தை தரிக்க போகிறேன். பாவனார்த்தம்னா பாவனம், தூய்மை பெறுவதற்காக ஜடா மத்தியே தன்னுடைய ஜடைக்கு நடுவிலே இந்த தீர்த்தத்தை தான் தாரணா தரித்தாராம் ருத்ரன். அப்படி தரித்ததுனால அந்த சிவனுடைய அந்த சடை, அந்த சடையில இப்ப அவள் தங்கி வருகிறாள். ருத்ரனுக்குன்னு உகந்த புஷ்பம் கொன்றை மலர் என்று தெரிவிக்கிறது. அந்த கொன்றை மலரை அவன் தலையில சூடி கொண்டிருக்கிறான் ருத்ரன். இப்ப இந்த தீர்த்தம் ஜடையிலிருந்து பிரவகிக்கிறதா, அதே ஜடையில தான் கொன்றை புஷ்பமும் இருக்கு. அந்த கொன்றைங்கிறது சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த சிவப்பு நிறம் அந்த தீர்த்தத்துல பட்டு பட்டு இந்த ஜடையிலிருந்து பிரவகிக்கக்கூடிய அந்த கங்கையும் சிகப்பு நிறத்திலேயே அமைந்திருந்தது. அதனால அலகனந்தாங்கிறது சற்று சிவப்பு நிறத்தோடு இருக்கும். ஏன்னா கொன்றை மலர் நலம் திகழ் சடையான் முடிக்கொன்றை மலரும். நலம் திகழ் சடையான், சடையோடு இருப்பவர். நலம் திகழ், நல்ல அவருக்கு நன்மை இருக்கிறது. என்ன நன்மை? பிரகாசிக்கிற நன்மை இருக்கிறதுன்னா இதோ கங்கைய தன்னுடைய திருமுடியில, அதாவது தன்னுடைய ஜடாமுடியில தரித்து கொண்டிருக்கிறாரா, அதுதானே நன்மை. பெருமானுடைய திருவடி தீர்த்தம் இது வீணாக கீழே போகக்கூடாது, என் தலைதான் இதை தாங்குவதற்கு ரொம்ப சரியானதுன்னு தன் தலையில தாங்கி கொண்டாரா, பரவாயில்ல, இந்த நன்மை பிரகாசிக்கிறது. அப்படி நன்மையை பிரகாசிக்கக்கூடிய ஜடையிலிருந்து முடிக்கொன்றை மலரும். அந்த முடியிலிருந்து பிரவகிக்கக்கூடிய தீர்த்தமானது கொன்றை மலரை அப்படியே எடுத்துக்கொண்டு வருதான். அந்த கொன்றை மலர்கள் எல்லாம், கொன்றை புஷ்பம் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதனால அந்த அலகனந்தாங்கிறது சிகப்பு நிறத்துல இருக்கும். நாரணன் பாதத்துழாயும், எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தான் இந்த தீர்த்தம் பிரவகித்தது. பெருமானுடைய திருவடிக்கு எல்லாரும் என்ன சமர்ப்பிக்கிறார்? திருத்துழாய் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த பாதத்துழாய், திருத்துழாய்ங்கிறது பச்சை நிறத்துல இருக்குமா, அதனால பாகீரதிங்கிற அந்த நதியானவள் கரும் பச்சை நிறத்துல இருப்பாள். அப்ப கொன்றை மலருடைய சம்பந்தத்தினால ஒரு பக்கம் அலகனந்தா சிவப்பு நிறத்துல இருக்கிறாள். பெருமானுடைய திருவடியில சமர்ப்பித்த திருத்துழாயினுடைய பச்சை நிறத்தை தாங்கிக் கொண்டு பாகீரதியானவள் பிரவகிக்கிறாள். இந்த இரண்டும் அந்த இடத்துல சேர்ந்து கலந்து இழி புனலால் புகர்படு கங்கை. ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து பிரயாகையா சிறந்த ஒரு தீர்த்தமாக நதியாக மேற்கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது புகர்படு கங்கை. ரொம்ப பிரகாசம், புகர் அந்த இடத்துல அப்படியே சோதி வெள்ளமாய் ரொம்ப பெருமை அப்படி பிரகாசிக்கக்கூடிய ஒளியை உடைத்திருந்த கங்கையினுடைய கரையிலே சிறந்த பேர் இறைச்சல் ஒளி ஒரு பக்கம் கண்ணுக்கும் சிறந்த பிரகாசம் ஒளி அப்படி வீசுகிறது. அப்படிப்பட்ட கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே என்று தெரிவித்தார். இதே போல அடுத்து திருவிக்ரம் அவதாரம். முதல் 5 பாசனம் ராமாவதாரம்னு சொல்லி இருந்தேன். ஏன்னா புருஷோத்தமன்கிற அந்த சொல்லுனால சொன்னேன். ஆனா இதே புருஷோத்தமன் தான் முன்பு திருவிக்ரம அவதாரமாக எடுத்தார் என்ன அப்படி பார்த்தால், அப்ப ராமன புருஷோத்தமன் சொல்லி அவர் முன்பு பல அவதாரங்களை செய்தார்னு சொல்லுகிறார். முக்கியமா 5 பாசுரத்துல புருஷோத்தமன் என்று ராமனை கொள்ளுவதாக சொல்லலாம். அதிர்முகமுடைய வலம்பொறி குமிழ்த்து ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முகவசுரர் தலைகளை இடரும் எம்பொருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி
கதிர்முகமுனி கொண்டு இழிபுணல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. இதுலயும் திருவிக்ரம அவதாரத்தை தான் சொல்றார். இப்ப முன்னாடி புஷ்ப சம்பந்தங்களை சொன்னார். நாரனுடைய பாதத்துழாய் கலந்தது, சங்கரனுடைய சடையில இருந்த கொன்றை முலர் கலந்தது. இப்ப அது ஏன் அப்படி மலர்கள் கலந்ததுன்னா அதற்கு இங்க காரணம் தெரிவிக்கிறார். சதுமுகன் கையில், சதுப்புயன் தாளில், சங்கரன் சடையினில் தங்கி. இந்த கங்கை இருக்கே 3 இடம் அதற்கு வாசஸ்தானம்னு கொள்ளலாம். முதல்ல பெருமானுடைய திருவடிகள்ல பிரவகிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவினுடைய கமண்டலுல இருந்தது. தர்ம தேவத்தையே உருகி தீர்த்தமாக கமண்டல வைத்துக் கொண்டிருந்தார் பிரம்மா. பெருமானுடைய திருவடி வந்தவுடனே தான் அந்த தீர்த்தத்தை சேர்த்தார். அப்ப முதல்ல சதுமுகன் கையில், பிரம்மாவினுடைய கையில தீர்த்தமாக இருந்தாள். அடுத்து சதுப்புயன் தாளில், 4 புஜங்கள், சங்க சக்கர கதாதரகான 4 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவருடைய தாள் திருவடிகள்ல இந்த தீர்த்தம் போய் சேர்ந்தது. பின்னர் சங்கரன் சடையினில் தங்கி, பிரம்மாவினுடைய கை, பெருமானுடைய திருவடி, ருத்ரனுடைய முடி அவனுடைய தலைக்கு மேலே தங்கியது. அப்ப யாரு பரதெய்வம்? ஒருத்தர் கைகளால தீர்த்தத்தை எடுத்து திருவடியில சேர்க்கிறார், ஒருத்தர் திருவடிகள் அந்த தீர்த்தத்தை ஏற்கிறார், மற்றொருவர் அதை தன்னுடைய தலையால தரிக்கிறார்னா இதை வைத்துக் கொண்டே பரமாத்மா யார், அந்த திருவடிகளை கொண்டிருப்பவன் தான் பரமாத்மான்னு நம்ம முடிவு கட்டி விடலாமே. அப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல இருந்து பிரவகித்தவள் கதிர்முக மணி கொண்டு இழிபுணல் கங்கை. கதிர்முக மணி அப்படின்னா ரொம்ப பிரகாசம், ஒளி வீசக்கூடிய மணிகள், ஒளியை உடைத்தாய், சிரேஷ்டமாய் இருக்கக்கூடிய ரத்னங்களை கொழித்து கொண்டு இழுகிற புனலை உடைத்தான கங்கையினுடைய கரையிலே கண்டமென்னும் கடிநகர். என்ன ஆச்சரியமான திவதேசம்! அந்த எம்பெருமான் அவர் எப்படி இருக்கிறார்? அதிர்முகமுடைய அலம்புரி குமிழ்த்து அழலுமிழ் ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம்பொருளோத்தமன் இருக்கை. அரக்கர்கள் அசுரர்கள் எதிர்த்து வரும் பொழுது கைகள்ல திவ்யாயுதங்களை பற்றி கொண்டு அத்தாலே அவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கிறாராம். அதிர்முகமுடைய வலம்புரி, வலம்புரி சங்கு, அது அந்த சங்கநாதத்தை பண்ணினா என்ன ஆகும்? அதிர்குரல் சங்கம் என்கிறபடிய வலம்புரிக்கு அதிர்கை சுபாவமாய் இருக்கும். அதனுடைய அதிர்வு, அதனுடைய சங்கத்தை, அந்த சங்க நாதத்தை கேட்டாலே அவருடைய உள்ளம் எல்லாம் உளுத்து போயிடும், ஹிருதயம் எல்லாம் அப்படியே உளுத்து போயிடுமா. ஹிருதயான்னு வியதாரயது என்று கண்ணன் பெருமான் மகாபாரத யுத்தத்தினுடைய தொடக்கத்துல பாஞ்சசேனத்தை வைத்து ஊத அதை கேட்ட துரியோதனாதிகள் எல்லாம் அப்படியே உளுத்து போயினார்கள். அந்த இடத்திலே முடிவு பண்ணிட்டான், ஆச்சு இனிமே நமக்கு வாழ்வே கிடையாது, இந்த யுத்தத்துல கண்ணன் தான் ஜெயிக்க போறார் அப்பொழுதே நிச்சயித்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வலம்புரி சங்கு. அப்படி அதிர்வு, அந்த பெரிய முழக்கத்தோடு இருப்பது வலம்புரி சங்கு. தழலுமிழ் ஆழி என்ன, நெருப்பை வீசக்கூடிய கக்கக்கூடிய சக்கராயுதமா. கருதுமிடம் பொருது புனல், பெருமான் எத்தை கருதி அங்க போகணும் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு சென்று அவர்களை அழித்து விட்டு திரும்பி வரக்கூடிய உயர்ந்த சக்கராயுதத்தை கையில கொண்டிருக்கிறார். தழலுமிழ் அப்படியே நெருப்பை கக்கக்கூடிய அந்த சக்கரத்தை கையில கொண்டு எதிரிகள் யாரெல்லாம் அசுரர்கள் எதிர்த்து கொண்டு வருகிறார்களோ தலைகளை இடரும் எம் பொருளோத்தமன் இருக்கை. அவர்களுடைய தலைகளை எல்லாம் அப்படியே அழிக்கிறார், தலைகள் எல்லாம் அறுத்து அவர்களை எல்லாம் விரோதிகளை எல்லாம் ஓட்டுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இருக்கை, அவருடைய வாசஸ்தானம் எதுன்னா அது இந்த கண்டம் என்னும் கடிநகர் என்று இந்த 3வது வாசகத்துல தெரிவித்தார். மேற்கொண்டு இமையவர் இருந்து, இமையவர் இருமாந்திருந்து அரசால ஏற்று வந்து எதிர்பொரு சேனை நமபுரம் அணுக நாந்தகம் விசிறும் நம் பொருளோத்தமன் நகர்தான். இமபந்தம் தொடங்கி இருங்கடலும் இருகரை உலகிரை தாழ கமையுடை பெருமை கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே. இப்ப தேவர்கள் எல்லாம் இருமாந்திருந்து அரசை ஆண்டனர்களாம். இந்திரன், தேவேந்திரன், நான் தான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, எனக்கே எல்லா பெருமையும் உண்டு, நான் பார்த்துதான் இந்த ஜகத்தை நியமிக்கிறேன், நான் நியமித்தாதான் காற்று போடும், நான் நியமித்தாதான் சூரியன் உதிப்பார், நான் நியமித்தாதான் அனைத்தும் நடக்கிறது என்று கர்வத்தோடு இருமாந்திருந்து அரசால என்னை போல இன்னொருத்தர் உண்டான்னு சற்று கர்வத்தோடு இருந்தான். அப்படி இருந்த சமயத்துல தான் இந்த மகாபலியானவன் மொத்தத்தையும் பிடுங்கிட்டான். ராட்சசர்கள்லாம் இந்த சமயத்தை பார்த்துதான் இந்த இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் வீழ்த்தி விடுகிறார்கள். அப்படி இமையவர் இருமாந்திருந்த அரசால ஏற்று வந்து எதிர்பொரு சேனை நமபுரம் நடுக. அப்படி அசுரர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு ஆபத்து கொடுக்க இப்ப வந்து எம்பெருமானுடைய திருவடிகள்ல வந்து விழுந்து பிரார்த்திக்க, சரி சரி நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு நான் உதவ வேண்டுமா என்று கேட்கவே இல்லை எம்பெருமான். சரி நான் வரேனே, கண்டிப்பா உதவுகிறேனே என்று சொல்லி எம்பெருமான் இவர்களுக்காக உதவி போய் எதிர்பொரு சேனை நமபுரம் நடுக, எதிர்த்து வரக்கூடிய அந்த சேனை அவர்களெல்லாம் யமபட்டணத்தை நோக்கி போகும்படியாக நாந்தகம் விசிறும் நம் பொருளோத்தமன் நகர்தான். கையில நாந்தகம் என்ன பெரிய வாளை எம்பெருமான் பற்றி கொண்டிருக்கிறார். நாந்தகம் விசிறும்னா அப்படியே அந்த நாந்தகத்தை இன்னும் வீசி கொண்டிருக்கிறாராம். நாந்தகம்
விசிறின என்று இது எங்கோ முடிந்த இறந்த காலமாக சொல்லல. இல்ல நாந்தகம் இனிமே விசிறப் போகிறார் என்று எப்பயோ எதிர்காலமாகவும் சொல்லல. ஆழ்வார் விசிறும்னு நிகழ்காலமாக சொல்லுவதனாலே இன்னைக்கும் பெருமான் அந்த நாந்தகத்தை கையில பிடித்து கொண்டு வீசுவதற்கு தயாரா இருக்கிறாராம். யாரெல்லாம் என்னுடைய பக்தர்கள் வருகிறார்களோ அவர்களுக்காக அவர்களுடைய கஷ்டங்கள் எதிரிகளை எல்லாம் நான் போக்கடிக்கிறேன் என்ன நாந்தகம் விசிறும் நம் புருடோத்தமன் நகர்தான். இதைத்தான் அழகா இங்க தெரிவிக்கிறார். வர்த்தமானத்துல அப்படி விசிறும்னு கொண்டிருப்பதினாலே என்ன காட்டுகிறார்னா ஆசிரித ரட்சணம் பண்ணும் சுபாவன் ஆசிரித ரட்சணத்திற்காக கைகள்ல அப்படியே விசிறும் என்று வர்த்தமானத்தால் எதிர்பொருஷேனை போயிருக்க செய்தேயும் இன்னமும் எதிர்பொற வருவார் உண்டோ என்று யுத்தோன்முகனாய் நின்று வீசுகையாலே எம் புருடோத்தமன் என்கிறாராதல் அவன் நித்தியவாசம் செய்கிற நம்மூர் என்னாதல் என்று அப்படி அழகா தெரிவிக்கிறார். இப்ப விசிறும்னு சொன்னா அன்னைக்கு என்னைக்கோ அசுரர்கள்லாம் வந்து வீழ்த்தியாச்சு. ஆனா இன்னைக்கும் யார் வரப்போறான்னு அப்படி எதிர்பார்த்து கொண்டு அடியார்களை காக்க வேண்டும் என்பதற்காக தயாரா நிற்கிறாராம். கைகள்ல அந்த நாந்தகத்தை பத்தி கொண்டு இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகிரைத்தாட. ஹிமவந்தம் அதுதான் இமய பருவதம். அதற்கு மேலத்தான் இப்ப கங்கோத்திரி அமைந்திருக்கிறது. அங்கிருந்து தான் கங்கையானவள் பிரவகிக்கிறாள். 12,000 அடி உயரத்துல இந்த கங்கோத்திரி இருக்கு. அங்கிருந்துதான் பாகீரதியானவள் அப்படி ஓடிக்கொண்டு வருகிறாள். அதே மாதிரி பதரிகாசிரமத்துக்கு பக்கத்துல அலகாபுரி இருக்கு. அதற்கு மேல அங்கிருந்து அலகநந்தா என்கிற அந்த நதியானவள் ஓடி வருகிறாள். காம் புவம் கதா இது கங்கா. கங்காங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? காம் புவாம். காம் புவம் கதா. காம்னா மேல, ஸ்வர்கபட்டணம் அந்த இடம். புவம் என்றால் இந்த பூமி. அப்ப காம் புவம் கதா, மேலிருந்து கீழே வந்தவள் யாரோ அவள் தான் கங்கை. அங்கிருந்து இப்படி கீழே ஓடி வந்து ஹிமவானுடைய உச்சி தொடங்கி பெரிய கடலளவும் 2 கரையிலுள்ள லோகத்தாரும் ஆரவாரித்து கொண்டு ஹிமவந்தம் இமயமலை அதற்கு மேலிருந்து வந்து கடல்ல போய் சேர்கிறாளா? எங்கேயோ கீழே கடல்ல எங்க? கங்காசாகரம். கொல்கத்தால கங்காசாகரம்ங்கிற இடத்துல தான் கடல்ல போய் கலக்கிறாள். அது வரைக்கும் எவ்வளவு நீளம் பிரவகிக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த கங்கை நிறைய பிரயாகைகள் இருக்கு. முதல்ல விஷ்ணு பிரயாகை, அங்க டௌலி கங்கா அலகநந்தாங்கிறது 2 சேருகிறதாம். அடுத்து நந்த பிரயாகை, இங்க நந்தாகினி என்று அலகநந்தாங்கிற 2 நதியும் சேருகிறது. அடுத்து கர்ணப்பிரயாகை, அந்த இடத்துல பிண்டார் கங்கா அலகநந்தா சேருகிறது. அடுத்து ருத்ர பிரயாகை, அங்க மந்தாகினியும் அலகநந்தாவும் சேருகிறது. அடுத்து இப்ப நாம பார்க்கக்கூடிய தேவ பிரயாகை என்னும் க்ஷேத்திரம். உயர்ந்த அந்த இமய பர்வதத்திலிருந்து வரும் பொழுது வரிசையா பல பிரயாகைகள். அதுல விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை முடிந்த பிற்பாடு தேவ பிரயாகையில பாகீரதியும் அலகநந்தாவும் சேருகிறார்கள். இதற்கு பிற்பாடு ரிஷிகேஷத்துக்கு போய் ஹரித்வாரத்துக்கு போய் நிலப்பரப்புல பூமியினுடைய மட்டத்துல இனி கங்கை ஓடி கங்கை பிரவாகித்து காசி, பாட்டலிபுத்திரம், கங்காசாகரம்னு வரிசையா போய் இறுதியில கடல்ல போய் கலக்கிறாள். அப்ப ஹிமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் அவ்வளவு தூரம் இந்த உலகத்தையே இறைத்தாட, உலகத்தை எல்லாம் அப்படி தொட்டு கொண்டு அனைத்து உலகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் குளிர்ச்சி அடையும்படி செய்து கொண்டு ஓடக்கூடிய கங்கை கமையுடை பெருமை, நல்ல பொறுமையோடு இருக்கிறாளாம். அவளுடைய பெருமைக்கு எங்கிருந்து வருகிறாள்? வந்து விழுகிற வேகத்துல அப்படியே பூமியையே பிளத்து விடலாம். ஆனாலும் ரொம்ப பொறுமையோடு தன்னுடைய பெருமையெல்லாம் ரொம்ப பெரிதாக நினையாமல் சமைவு என்று, அதாவது அமைவு தோன்ற தெளிந்து குளிர்ந்து பெருகையாலே இருகரையும் கடந்து அழித்து, நான் போகிற வேகத்துல எல்லாத்தையும் அழிச்சுட்டு போக போறேன்னு அப்படி போகாமல் 2 பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மையை செய்து கொண்டு ரொம்ப பொறுமையோடு ஓடுகிறாளா. ஆகையினாலே கமையுடை பெருமை, நல்ல அந்த ஒரு பொறுமையோடு இருக்கக்கூடிய அந்த பெருமை க்ஷமாவத்தையால் வந்த பெருமையை உடைத்தான கங்கா தீர்த்தத்தில். க்ஷமானா பொறுமை, 2 பொறுமை வச்சுக்கலாம். ஒன்னும் தான் வேகமா ஓடும் பொழுதும் யாரையும் அழிக்காமல் தொந்தரவில்லாமல் போகிறாள். 2வது நம்முடைய பாபத்தை எல்லாம் பொறுமையா ஏத்துக்கிறாள். நாம எத்தனை பேர் வந்து எத்தனை பாப்பிகள் போய் குளித்தாலும் நான் இவ்வளவுதான் ஏத்துக்க முடியும், இதுக்கு மேல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவதில்லை. அப்ப பொறுமையோடு நம்ம அனைவரையும் ஏற்கக்கூடிய அந்த குணம் கமையுடை பெருமை கங்கையின் கரமேல் கண்டம் என்னும் கடிநகரே என்ன ஆச்சரியமான பாசுரம். அடுத்து இன்னும் எம்பெருமான் பல ஆயுதங்கள். இப்ப நாந்தகம் விசிறும்னு ஒண்ணு சொன்னாரா, ஒன்னமத்த எம்பெருமான் வச்சுட்டு இல்லையா, இன்னும் பல ஆயுதங்களை கையில பிடித்துக் கொண்டிருக்கிறார். உழுவதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன் சுடர் ஆழியும் சங்கும் மழுவொடுவாலும் படைக்கலமுடைய மால் புருடோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுதல் அளவினெல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையின் கரமேல் கட்டம் என்னும் கடிநகரே. பல பல ஆயுதங்களை எம்பெருமான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
இன்னதுதான் வச்சுப்பேன் இன்னது வச்சுக்க மாட்டேன்னு இல்லையா. எம்பெருமானுக்கு எல்லா ஆயுதங்களையும் கையில பிடித்துக் கொண்டு தயாரா இருக்காராம். யார் வரப்போறாளோ அவளுக்கெல்லாம் இப்ப இந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ரட்சிக்க வேண்டும். உழுவதோர் படையும், நல்ல நிலத்தை உழுவதற்கு இருக்கக்கூடிய கலப்பை, அதுதான் உழுவதோர் படை. உலக்கை கையில பிடித்துக் கொண்டு குத்துறோமே அந்த உலக்கை. வில்லு, சார்கம், ஒன் சுடர், ஒப்பற்ற சுடராழி, பிரகாசம் கொண்டிருக்கக்கூடிய திருவாழி சக்கரத்தாழ்வார். சங்கு, பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு. மழுவொடு வாளும், மழுங்கிறது தான் பரசு, அந்த பரசுங்கிற ஆயுதம் மழு. வாள் சிறந்த நாந்தகங்கிற வாழ். படைக்கலம் உடைய மால்புருடோத்தமன் வாழ்வு. இத்தனை ஆயுதங்களையும் பெருமாள் கையில வைத்துக் கொண்டு நிற்கிறார். எல்லா ஆயுதங்களையும் பிடித்துக் கொண்டு, அதுதானே அதாவது எப்பொழுது இவர்களுக்கு உதவலாம். அநேகமாயிரம் திவ்யாயுதங்களை ஆசிரித ரட்சணார்த்தமாக உடையனாய், அதுதானே பெருமையாக இருக்கிற புருஷோத்தமனுக்கு பிராபியஸ்தலம். சாதாரண அசாதாரண ரூபத்தால் அநேகமாயிரம் திவ்யாயுதங்கள், அதாவது எம்பெருமானுக்கு அசாதாரணம், எம்பெருமானுக்கு தனித்த திவ்யாயுதங்களும் உண்டு. சங்க சக்கரங்கள் இது பெருமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அதே பரசு இல்ல உலக்கை இல்ல கலப்பை இதெல்லாம் மற்ற அவதாரங்கள்லயும் எம்பெருமான் பிடித்துக் கொண்டிருக்கிறார். வேறு தெய்வங்களுக்கும் பார்க்கலாம். ஆனால் இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு வேண்டிய எனக்குன்னு தனித்து இருக்கக்கூடிய திவ்யாயுதங்களை மட்டும்தான் பற்றி கொள்ளுவேன் இல்லாமல் எல்லா திவ்யாயுதங்களையும் தன் கையில் பிடித்துக் கொண்டு ஆசிரிதர்களை ஏதேனும் ஒரு விதத்துல ரட்சிக்க வேண்டும் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட வியாமோகம் அன்புடைய புருஷோத்தமன் வாழ்வு. அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? கண்டம் என்னும் கடிநகர். அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பெருமை? அங்க ஓடக்கூடிய கங்கை, அந்த கங்கைக்கு என்ன பெருமை? எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினெல்லாம் கழிவிடும் பெருமை கங்கையின் கரமேல். எழுமையும் கூடினா 7 பிறவிகள்னு வச்சுக்கணும். ஒரு 7 பிறவியில சேர்த்த பாவம் மட்டும் இல்ல, எத்தனையோ 7 49 49 4900 பிறவிகளும் வச்சுக்கலாம். 4,90,000 பிறவிகளும் வச்சுக்கலாம். இதற்கு முன்னாடி செய்த அத்தனை பாபங்களையும் இப்ப கங்கையானவள் அப்படியே கழிவிடுகிறாளாம். கழிவிடும் பெருமை கங்கையின் கரமேல். என்ன பெருமை, என்ன பெருமை! அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய கங்கையின் கரமேல் கண்டம் என்னும் கடிநகரே என்ன அழகா தெரிவிக்கிறார். ஸ்வதோஷ தரிசனம் செய்து தோஷ நிவர்த்தி சாபேட்சனாய் தர்மசபையிலே அறிவித்து அவர்கள் விதிக்க சென்று திருக்கண்டங்கடிநகர் துறையிலே பூர்வ தோஷமும் நிவர்த்தமாம் என்னும் அறிந்து பாப விமோசன பிரார்த்தனையோடே கூடினாலிலே விமோசனம் பிறப்பது என்று தெரிவிக்கிறார். இங்கதான் ஸ்வாபதேசம் அழகா காட்டுறார். எல்லாத்தையும் கங்கை கழிவிடும்னு சொன்னா அப்ப கங்கையிலேயே இருக்கக்கூடிய மீன்கள் முதலைகளுக்கெல்லாம் கழுவலையே சுவாமின்னு கேள்வி வருமேன்னா, ஆமா அவைகளுக்கு அந்த ஞானமே இல்லையே. நமக்கும் அந்த ஞானத்தோடு போய் தீர்த்தமாடினால்தான் இந்த பெருமை, இந்த பாபங்கள் எல்லாம் போகுமே தவிர தனித்து போகாது. ஸ்வதோஷ தரிசனம் செய்து, என்னிடத்துல தோஷம் உண்டு, குற்றம் உண்டு, நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன்னு முதல்ல அந்த தோஷங்களை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்வதோஷ தரிசனம் செய்து. தோஷ நிவர்த்தி சாபேட்சனாய், நான் நிறைய பாபம் செய்திருக்கிறேன்னு புரிந்து கொண்டு அதிலிருந்து மீள வேண்டும்ங்கிற விருப்பம் வரணுமே. ஆஹா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன்னா அப்படியா சரின்னு கேட்டுட்டு நம்முடைய வேலையை பார்க்க கூடாது. ஐயோ இத்தனை பாவங்களையும் நான் எப்படி போக போறேன்னு தெரியலையே, இதுல இருந்து விடுபட வேண்டுமேங்கிற ஒரு அபேட்சை, ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். அந்த விருப்பம் வந்த பிற்பாடு அபேட்சனாய் தர்ம சபையிலே அறிவித்து அதை போய் ஒரு சிறந்த ஆச்சாரியனிடத்துல சொல்லணுமா. சுவாமி நான் தெரியாம எத்தனையோ பாபங்களை செய்து விட்டேன், இதற்கு முன்னாடி பல பிறவிகள்லயும் பல பாபங்களை செய்திருக்கிறேன், எனக்கு எது தர்மம் எது அதர்மம்னே தெரியவில்லை. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ன அர்ஜுனன் எப்படி கண்ணனையே ஆச்சாரியனாக அடைந்தானோ அதை போல நாமும் ஒரு தர்ம சபையிலே தர்மம் அறிந்தவர்கள் ஆச்சாரியனிடத்துல அண்டி அறிவித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது, இதை நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று கேட்க அவர்கள் விதிக்க சென்று அப்ப அவர்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாளாம். அப்படியா கவலைப்படாத, திவ்ய தேசம் இருக்கே திருக்கண்டம் கடிநகர், கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற திவ்ய தேசம் இருக்கு, அந்த துறையிலே அங்க போய் தீர்த்தமாடினா எல்லாம் போகும் இவர்கள் அறிவிக்க அவர்கள் விதிக்க சென்று திருக்கண்டம் கடிநகர் துறையாலே பூர்வ தோஷமும் நிவர்த்தமாம் என்னும் அறிந்து அவர்கள் விதிக்கிறார் போய் அங்க தீர்த்தமாடணும்னு. அங்க தீர்த்தமாடினால் ஓஹோ நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் இப்படி அந்த கங்கை போக்கும், அல்லல்ல கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற திவதேசமே போக்கும் என்பதை அறிந்து பாப விமோசன பிரார்த்தனையோடே கூடினாலிலே அங்க போய் தீர்த்தமாடும் பொழுதும் பாபத்திலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையோடு கூடினாலிலே விமோசனம் பிறப்பது என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படி அந்த கங்கையில போய் தீர்த்தமாடினால் அது அத்தனை பெருமையை நமக்கு அளிக்கிறது. தலை பெய்து குமரி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திட கண்டு
மலைப்பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு. அலைப்புடை திரைவாய் அருந்தவ முனிவர் அவவிரதம் குடைந்தாட கலப்பகல் ஒழிக்கும் கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே. என்ன ஆச்சரியமான ஒரு பாசனம். இதுல இருந்து கிருஷ்ணாவதாரத்தை தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமான் கோவர்தன மலையை பிடித்து கோபிகமார்கள் அந்த ஆயர்கள் எல்லாம் ரட்சித்தாரா, அதைத்தான் தெரிவிக்கிறார். தலை பெய்து குமரி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திட கண்டு. மேகங்களுக்கெல்லாம் இந்திரன் ஆணையிட்டான், போய் கல் மழையை பொழிந்து அந்த ஊரையே ஒண்ணுமில்லாதபடி சின்ன பின்னம் ஆக்கிவிட வேண்டும். கோகுலத்துல ஏதோ ஒரு சிறுவனா கண்ணனா அவன் போய் கோவர்தனத்துக்கு தான் படையிடணும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் அந்த கோவர்தனத்துக்கே பூஜை பண்ணிருக்காளே, இத்தனை வருஷமா எனக்கு தானே படையிட்டார்கள், எனக்கு கௌரவம் எல்லாம் போச்சு, என்னுடைய பெருமையே போச்சு, இப்படி எனக்கு மானத்தையே போக்கி விட்டான் அவன். ஒரு பாடம் கற்பிக்கணும், மேகங்கள்லாம் போய் கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்கள்னு ஆணையிட்டான். அதற்கேற்ப இந்த மேகங்கள் எல்லாம் தலை பெய்து குமரி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திட. கடல்ல போய் மொத்த தீர்த்தத்தையும் எடுத்துடுதான். நீ கடல்ல ஒரு சொட்டு கூட தீர்த்தம் இல்லாங்கிற அளவுக்கு மேகங்கள் அத்தனையும் பருகி கொண்டு போய் கடகடகடன்னு சத்தமிட்டு கொண்டு பொழிந்திட கண்டு வார்த்தை எம்பெருமானுக்கு நாம சொன்னோம்னு தான் இவர்கள் செய்தார்கள். இப்ப நாம தான் ரட்சிக்க வேண்டும் என்று மலை பெரும் குடையால் மறைத்தவன் மதுரை மால். மலை பெரும் குடையால், மலையே ஒரு பெரும் குடையாக எடுத்து குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாளே, அப்படி அந்த குடையாக எடுத்து மறைத்தவன். அந்த மழை துளி ஒண்ணு கூட இங்க இருக்கக்கூடிய ஆயர்களோ பசுமாட்டுக்கோ யாருக்கும் மேலப்படாதபடி, ஒரு கல் ஒரு இது ஏதும் அவர்கள் பேர்ல படாதபடி, ஒரு துளி ஒரு கல் ஒரு இடி என்கிற இவை ஒருவர் மேலே விழாதபடி மறைத்தவன். எதுவும் இந்த ஜீவராசிகள் பேர்ல தட்டக்கூடாதுன்னு தான் தன்னுடைய சிரமத்தையும் பாராமல் 7 வயது சிறு குழந்தை அந்த உயர்ந்த கோவர்தன மலையை அப்படி பிடித்து ரட்சித்தாரே. ரட்சித்தவர் மதுரை மால். அவர் யாருன்னா தான் பிறந்த இடத்துல அத்தனை வியாமோகம் அன்பு கொண்டிருப்பாராம். மதுரை மால்னா மதுரைன்னு சொல்லிட்டாலே எம்பெருமானுக்கு ஒரு பைத்தியம் பித்து பிடித்து விடுவான். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா என்ற அந்த மதுரைக்கு எத்தனை ஒரு பெருமை. அந்த மதுரையிலே தான் மிகவும் விருப்பத்தோடு கம்சனை முடித்து அங்க இருக்கக்கூடிய தாய் தந்தையரை போய் பார்த்து உக்ரசேனனை தாத்தாவை பார்த்து அவருக்கு மீண்டும் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தவன் கண்ணன். அவ எத்தனை அன்பை வெளிப்படுத்திருக்கிறான். மதுரை மால் இப்ப அவருக்கு எது இடம்னா புருஷோத்தமன் வாழ்வு. மதுரை மாலாக இருப்பவன் அங்க இருந்தும் இப்ப இங்க கண்டமென்னும் கடிநகர்கிற இந்த திவதேசத்திலே ஓய்வெடுப்பதற்காக வந்திருக்கிறான். இப்படித்தான் வளர்ந்த விடத்தோடு பிறந்த விடத்தோடு வாசிய 2 இடத்தில் உள்ளாரையும் ரட்சித்தருணை ஏற்றத்தை உடையனான புருஷோத்தமனுக்கு நிரதிசய போக்கியமான தேசம். முதல்ல கோவர்தனத்தை எடுத்து ரட்சித்தது, தான் வளர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களை ரட்சித்தது. தான் பிறந்த இடம் மதுரை, அங்க உக்ரசேனரை ரட்சித்தான், கம்சனை அழித்தான், தாய் தந்தையை ரட்சித்தான். இப்படி 2 பேரையும் ரட்சித்த எம்பெருமான் இப்ப எங்க வீற்றிருக்கிறார்? அதெல்லாம் என்றோ ஒரு காலத்துல கண்ணனாக அவதரித்த சமயத்துல. இப்ப அந்த புருஷோத்தமன் இருக்கக்கூடிய இடம் அது கண்டமென்னும் கடிநகர் என்று சொல்லி அங்க என்ன அலைப்புடை திரைவாய் அருந்தவ முனிவர் அவவிரதம் குடைந்தாட. சிறந்த முனிவர்கள் சிறந்த ஞானிகள் நிறைய தர்மத்திற்காக பல பல யாகங்களை செய்கிறார்களாம். எம்பெருமானுக்கு திருவாராதனம். இதோ இந்த பகவத் சமாராதன ரூபங்களான யாகங்களை அவிகலமாக அனுஷ்டித்து நிறைய யாகங்களை செய்கிறார்களாம். கங்கையினுடைய கரையில சிறந்த ரிஷிகள் முனிகள் முனிவர்கள் எல்லாரும் எதற்கு செய்யறா? ஸ்வர்க்கத்துக்கு போகணும், நிறைய காசு பணத்தை அனுபவிக்கணும். இதற்கு செய்யறாளான்னா பகவத் சமாராதனம். வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாமே பெருமானுக்கு திருவாராதனம் என்பதை அறிந்து அவிகலமாகனா தடையே இல்லாமல், நடுவுல எந்த விதமான உபதிரவம் இல்லாமல், நீண்டு எந்த விதமான நடுவுல இடைஞ்சல்களும் இல்லாமல் அவிகலமாக அனுஷ்டித்து அதனுடைய சரம திவசத்திலே அப்படி யாகத்தை எல்லாம் தொடர்ந்து நடத்தினார்கள் சொன்னா அதனுடைய முடிவு அந்த 9ஆம் நாளோ 10ஆம் நாளோ போய் தீர்த்தமாடணுமா. புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தமாடுவது அதற்கு அவபரத ஸ்நானம்னு உண்டு. இன்னைக்கும் பிரம்மோத்சவம் நடந்தால் 10ஆம் நாள் தீர்த்தவாரி, 9ஆம் உற்சவத்துல தீர்த்தவாரின்னு உற்சவத்தை கொண்டாடுகிறார்கள். பெருமானே எழுந்தருளுகிறார். சில இடங்கள்ல சக்கரத்தாழ்வாரை எழுந்தருள பண்ணி புஷ்கரணியிலயோ நதியிலேயோ தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல இந்த யாகத்தை செய்தவர்கள் அவபரத ஸ்நானத்தை செய்ய வேண்டும். அப்படி இந்த கங்கையினுடைய கரையில யாகங்களை செய்து அவர்களெல்லாம் இப்ப அவபரதம் குடைந்தாட. அவர்கள்லாம் தீர்த்தமாடக்கூடிய அந்த கங்கை கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரமேல். அப்படி யாகம் செய்து முடித்த பிற்பாடு என்ன ஆகும்னா அனந்தரம் பெருக்காராய் யாக பூமியில் உண்டான கலப்பைகள் முதலான உபகரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தள்ளி கொண்டு போகா இருக்கிற. 2 பக்கம் யாகம் செய்யற வரைக்கும் பொறுமையா போயிட்டு இருக்குமா.
யாகம் எல்லாம் முடிச்சு இவ அவபரதம் தீர்த்தமாட வந்துட்டான்னு தெரிஞ்சு கொடுத்தன்னா கங்கைக்கு ஓஹோன்னு சந்தோஷமாயிடும். ஆஹா, சிறந்த யாகம் எல்லாம் நடைபெற்றதா, அந்த இடத்த நாம் போய் தொடணுமே என்ன, யாகஸ்தலத்தை எல்லாம் போய் தொட்டு தழுவி அங்க இருக்கக்கூடிய கலப்பைகள் மொத்தம் உண்டான எல்லாத்தையும் அடித்து கொண்டு கங்கை போய்விடுமா. கலப்பைகள் எதுக்கு வச்சிருக்கான்னா, நிலத்தை உழுது யாக வேதிகையை அமைக்கணும். யாகம் செய்யறோம்னா அந்த யாக ஸ்தலத்தை உழுது சரி பண்ணி அங்க அந்த யாக வேதிகை, ஹோமம் செய்யக்கூடிய அந்த வேதிகையை அமைக்கணும். அதனால கலப்பைகள்லாம் வச்சிருக்கா. இப்ப இந்த யாகம் எல்லாம் நல்லா முடிச்சுடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்தையெல்லாம் அப்படியே அளவி விடுற மாதிரி கங்கையானவள் பிரவகித்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அடித்து கொண்டு கங்கை வேகமாக ஓடுகிறாள் என்ன தெரிவிக்கிறார். இப்படி இன்னும் மேற்கொண்டு பாசுரங்கள் போகிறது. இதுல முக்கியமா கடைசியில் இருக்கக்கூடிய 3 பாசுரங்கள் ரொம்ப முக்கியமானது. அதிலே இப்போ 9வது பாசுரம், வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் பொருளோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி வெண்டிடிய தலைப்பற்றி கரவரம் சாடி கடலினை கலங்க கடுத்தெழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்ன ஆச்சரியமான பாசுரம். வடதிசை மதுரை, வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மதுரைன்னு சொன்னா அப்ப தென் மதுரைன்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். வெறும் மதுரைன்னு சொல்லியிருந்தா ஒரு மதுரை தான் இருக்குன்னு அர்த்தம். வடதிசை மதுரைன்னு சொன்னா இது வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மதுரை. தெற்கு பக்கத்துல ஒரு மதுரை இருக்கே. தெற்கு மதுரையில தான் திருமாலிரம் சோலை எம்பெருமான் இருக்கார். அதே மாதிரி கூடலழகர் எம்பெருமான் இருக்கார். இது வடதிசை மதுரை. அப்ப கண்ணன் அவதாரஸ்தலமான வடதிசை மதுரை. சாலக்கிராமம் உயர்ந்த முக்திநாதம், சாலக்கிராமம் அடைநெஞ்சே என்று திருமங்கையாழ்வார் அனுபவித்தாரே, அந்த சாலக்கிராமம் முக்திநாதங்கிற க்ஷேத்திரம். வைகுந்தம் அது எங்கோ இருக்கு, அப்ராகிருதமான திவ்யதேசம். விரஜாங்கிற அந்த நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய வைகுந்தமாகிற திவ்யதேசம். துவரை துவாரகைங்கிற அந்த க்ஷேத்திரம். கடல்ல இடம் வாங்கி சமுத்திரத்துல நிலத்தை கொடுன்னு கண்ணன் பிரார்த்தித்து தனியா ஒரு நிலப்பரப்பை ஏற்படுத்தி அதிலே பெரிய பெரிய மாட மாளிகைகளை அமைத்து ஜனங்களை எல்லாம் அங்க குடிபெயர்த்து தான் அங்க அரசாட்சி புரிந்தான், ராஜாவாக இருந்தான். துவரை என்ற அந்த திவ்யதேசம். துவரை அயோத்தி, அதாவது வடதிசை மதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி. இது கிருஷ்ணாவதாரத்துல துவராபதி எம்பெருமான். ராமாவதாரத்துல அவருடைய தந்தை மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்து ராஜ்யம் இக்ஷ்வாகுக்கே ராஜ்யமா இருக்கக்கூடிய அயோத்தி. அங்க இருந்துதான ராஜ்யத்தை பரிபாலித்தார்கள். அயோத்தி இடமுடை வதரி, நிறைய இடத்தோடு கூடியிருக்கக்கூடிய பதரிகாசிரமம். பதரிநாத்துங்கிற க்ஷேத்திரம், அழகான அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய பதரிகாசிரமம். நரநாராயண எம்பெருமான், நரனாகவும் நாராயணாகவும் எம்பெருமானை அவதரித்து திருமந்திரத்தை வெளியிட்டருளினானே, அப்படிப்பட்ட ஆச்சரியமான தேசம். இன்னைக்கும் பதரிகாசிரம யாத்திரை செல்லுபவர்கள் முதல்ல இந்த திருக்கண்டம் என்னும் கடிநகரங்கிற திவதேசத்தை சேவிப்பார்கள். கீழே ஹரித்வாரோ ரிஷிகேஷோ போய் அங்கிருந்து நேரே அடுத்து தேவப்பிரயாகையை அடைந்து இந்த எம்பெருமான சேவிக்கணும். இதற்கு பிற்பாடுதான் வரிசையா யாத்திரையை செய்து கொண்டு ஒவ்வொரு பிரயாகையா தாண்டி கடைசியில இறுதியாக பதரிகாசிரமத்தை அடைவர்கள். அப்போ பதரிகாசிரமத்துல எம்பெருமான் திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். அதனுடைய முதல் எது? பிரணவம். அந்த பிரணவமே இந்த திருக்கண்டம் என்னும் கடிநகருங்கிற இந்த திவ்ய தேசம்னு கொள்ளலாம். அதனாலதான் அடுத்த பாசுரத்துல அந்த பிரணவத்தை அழகா விவரிக்க போகிறார். அதற்கு மூலமாக அதற்கு முன்னுரை போல பூர்வ பீட்டிகையாக இங்கேயே தெரிவிக்கிறார். இடமுடை வதரி இடவகை உடைய எம்பொருடோத்தமன் இருக்கை. இப்படி பல திவதேசங்கள் எம்பெருமானுக்கு. மதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, வதரி என்ன 6 திவதேசங்களை சொன்னாரா? இப்படி பல இடங்கள்ல எம்பெருமான் என்னுடைய புருஷோத்தமன், எனக்கு மிகவும் இனியவனான, எனக்கு சுவாமியான எம்பெருமான் எழுந்தருளை இருக்கிறார். தடவரை அதிர தரணி வெண்டிடிய தலைப்பற்றி கரவரம் சாடி கடலினை கலங்க கடுத்தெழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அவர் இப்பொழுது மிகவும் விருப்பத்தோடு எங்கிருக்கிறார்? இத்தனை திவதேசம் அவருக்கு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தட்டு. கண்டமென்னும் கடிநகர்ங்கிற திவதேசத்துல மிகுந்த ஆனந்தம். அந்த ஒவ்வொரு திவதேசத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எல்லாத்தையும் ஒரு மடையாக சேர்த்தால் அந்த ஆனந்தம் இந்த திவதேசத்துல அவருக்கு ஏற்படுகிறதாம். அதான் தெரிவிக்கிறார். எம் புருடோத்தமன் இருக்கை, ஆசிரிதரான நமக்கு இனியனான புருஷோத்தமனுடைய இருப்பிடம் இந்த கண்டம் என்னும் கடிநகர் தானான்னு கேட்டா ஆச்சரியமா வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். இதோ அந்த கங்கையினுடைய கரமேல கண்டம் என்னும் கடிநகர் தான் இவருக்கு எல்லா விதமான அந்த சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. தடவரை அதிர உயர்ந்த நிலத்தில் நின்றும் வந்தெழுகிற வேகத்தாலே மந்தராதிகளான பெரிய மலைகள் சலிக்கும்படியாக தரணி வெண்டிடிய பர்வதத்தில் நின்றும் பூமியிலே குதிக்கிற அளவில் தலைப்பற்றி கரமரம் சாடி விருட்சங்களுடைய தலையிடவும் செல்ல கிளம்பி கரையில் நிற்கிற மரங்களையும் மோதி தள்ளி கடலினை கடங்க இப்படியெல்லாம் செய்து கொண்டு ஓடி வரக்கூடிய அந்த கங்கை
அது இருக்கக்கூடிய அந்த இடம், இவற்றை வாசஸ்தானமாக உடையனான எம்பெருடோத்தமனுக்கு ஆசிரத்தரான நமக்கு இனியவனான புருஷோத்தமனுடைய இருப்பிடம். புருஷோத்தம பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற இந்த திவதேசம் இருக்கே, மற்ற திவதேசங்களை காட்டிலும் இந்த திவதேசத்துல தான் எம்பெருமானுக்கு இன்னும் அவருக்கு ஆனந்தம் அதிகம் என்று தெரிவிக்கிறார். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கங்கை எப்படி இருக்கிறதுனா வேகமா அப்படி பிரவகிக்கும் பொழுது தடவரை பூமியினுடைய அந்த நிலமெல்லாம் அதிர்கிறதாம். விருட்சங்களுடைய தலையளவும் செல்ல கிளம்பி கீழே விழுந்து அப்படி மேல பிரவகிக்கிறது, எதிர் பொங்கிறது. பொங்கி எவ்வளவு வசனம் போகிறதுன்னா மரங்களுடைய உச்சி அளவுக்கு போய் மரங்களையே அடித்து தொழில் கொண்டு வரமா போலே அப்படி மரங்களை மோதி முறித்து கடலினை கலங்க, கடல்ல போய் கலக்கிற சமயத்துல கடலையே ஒரு கலக்கமாக்கி விடுகிறதாம். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் என்ன, அந்த கடல் எதற்கும் கலங்காது, எப்பொழுதும் நிறைவாக இருக்கும், எதனாலும் கலங்காது. கலங்காத கடலே கலங்கும்படியாக இந்த கங்கையானவள் வேகமாக பிரவகிக்கிறாள். அப்படி கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே, இந்த கண்டமென்னும் கடிநகர் தான் அந்த எம்பெருமானுக்கு வாசஸ்தானம் என்று தெரிவித்தார். அடுத்த முக்கியமான பாசுரம், பிரணவத்தை எம்பெருமான் எப்படி வெளிப்படுத்தினான்? மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி, மூன்றெழுத்தை ஏன்னு கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம்பொருடோத்தமன் இருக்கை. மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே. என்ன ஆச்சரியமான பாசுரம். மூன்றெழுத்ததனை, மூன்றெழுத்து அப்படின்னு மறுபடியும் வரப்போறது. ஒவ்வொரு மூன்றெழுத்துக்கும் வெவ்வேறு பொருள் உண்டு. முதல்ல மூன்றெழுத்ததனை என்றால் பிரணவம், அது மூன்று எழுத்துக்கள் சேர்ந்ததா? அகாரம், உகாரம், மகாரம், இந்த மூன்றும் சேர்ந்தது பிரணவம். அப்ப அதுல மூன்று எழுத்துகள் இருக்கு. இந்த பிரணவம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பக்கத்துல பார்த்தா ஒரு எழுத்துன்னு சொல்லலாம், மற்றொரு கண்ணால பார்த்தால் மூன்று எழுத்துன்னு சொல்லலாம். மூன்று எழுத்துக்களுடைய கூட்டு ஒரு எழுத்து. அப்ப ஒரு எழுத்துன்னு பார்க்கலாம், இல்ல பிரித்தால் மூன்று எழுத்துன்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல ஆழ்வார் சொல்லும் பொழுது மூன்று எழுத்ததனைன்னு சொன்னால் அப்ப பிரித்து பார்க்கிறார் அர்த்தம். பிரணவத்தையே மூன்று எழுத்துகள் கொண்டதாக பார்த்து, சரி அந்த மூன்று எழுத்ததனை எப்படி பெருமான் செய்தார்னா, மூன்று எழுத்ததனால் பூஹு புவஹா சுபஹா அப்படின்னு மூன்று சப்தங்களை முதல்ல உண்டாக்கினார். ஆ பூமாங்கிற இந்த எழுத்து பின்னாடி வரப்போறது. இதுக்கு முன்னாடி அதை எதையோ செய்து அந்த எழுத்தை கொண்டு வந்தார். அதை எப்படி செய்தார்? மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால். மூன்றெழுத்ததனைன்னு சொன்னா வியாக்கியானத்துல அழகா தெரிவிக்கிறார்கள். அகார பிரதானமான பிரணவத்தை, அந்த பிரணவத்தை இப்ப எம்பெருமான் எப்படி கொண்டு வந்தார்னா, நிருப்தம் நீ ரு தம் என்ன மூன்று எழுத்தா. இந்த நிருப்தத்தாலே வேதங்களுக்கு அங்கங்கள்னு 6 உண்டு. சீக்ஷா, சந்தசு, ஜோதிஷம், நிருப்தம், கல்பம் என்று இப்படி அங்கங்கள் உண்டு. சீக்ஷா வியாக்கரணம், நிருப்தம், ஜோதிஷம், சந்தஸ் என்ன இப்படி அங்கங்களா. அந்த அங்கங்களுக்குள்ள நிருப்தம்னு ஒரு அங்கம். அது என்ன செய்கிறதுன்னா, வேதங்களுடைய சொற்களுக்கு பொருளை விளக்குகிறது. வேதங்கள்ல பல சொற்கள் இருக்கா, இந்த சொற்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரே சொல்லு பல இடத்துல பிரயோகிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சரியா நம்ம மனசுல பதிய வச்சுக்கணுமே, சரியா அர்த்தத்தை பார்க்கணும். அதற்கு நிருப்தம் என்பதுதான் உதவி புரியும். அந்த நிருப்தம்ங்கிற நூலாலே அந்தந்த சொற்களுக்கு உண்டான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பெருமானே என்ன செய்கிறார்னா, ஓஹோ இந்த நிருப்தத்தை வைத்துக் கொண்டுதான் நாமும் இந்த பிரணவத்துக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்பதினாலே மூன்றெழுத்ததனால் அப்படின்னு இங்க ஆழ்வார் சொல்லுவது எதுன்னா, நிருப்தம் என்னும் அந்த நூல். நிருப்தம் எனும் 3 எழுத்து பேர் கொண்டிருக்கும் நூலினால், 3 எழுத்து பேர் நீரூப்தம் என்று 3 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பேர், 3 எழுத்து பேர் கொண்டிருக்கக்கூடிய நூல் நிருப்தம். அப்போ பிரணவத்தை நிருப்தத்தினாலே 3 எழுத்தாக்கி, பிரணவமாகிற 3 எழுத்தை நிருப்தம்ங்கிற நூலாலே 3 எழுத்தாக ஆக்கினாராம். எப்படி ஆக்கினார்? முதல்ல இந்த பிரணவத்துக்குரிய எழுத்துகள் எப்படி வந்ததுன்னா, ருக்கு யஜுசு சாமம்னு 3 வேதங்களா, அந்த 3 வேதங்களையும் கடைந்தார். ரிக்வேதத்திலிருந்து கடைந்தால் பூஹுன்னு ஒரு சப்தம் வந்ததாம். யஜுர்வேதத்தை கடைந்தால் புவஹாங்கிற சப்தம் வந்ததாம். அதே மாதிரி சாமவேதத்தை கடைந்தால் சுவஹாங்கிற சப்தம் வந்ததாம். பூஹு புவஹா சுவஹா என்று 3 சொற்கள் சப்தங்கள் வந்தனவா. இந்த சப்தங்களுக்கெல்லாம் சப்தம்னு பெயர் இல்லை, இதற்கு வியாஹிருதி என்று பெயர். விசேஷமான சப்தம், ரொம்ப விசேஷம் பொருந்திய விவகாரம் என்று பெயர். வியாஹிருதி என்றால் விசேஷமான விவகாரம், விசேஷமான விவகாரம், பேச்சு வழக்கு.
அப்ப எம்பெருமான் முதல்ல சிருஷ்டிக்கும் பொழுது பிரணவத்தை உண்டாக்குறதுக்கு என்ன செய்தார்னா 3 வேதங்கள்ல இருந்து பூஹு புவஹா சுபஹாங்கிற இந்த வியாகிருதி இந்த சப்தங்களை கொண்டார், சப்தங்களை எடுத்தார். எல்லாருடைய திருவுள்ளத்திலே நடக்கிறது. இந்த சப்தங்கள் எல்லாம் தோன்றி இத்தை மேற்கொண்டு சேர்க்க போகிறார். இந்த 3ஐயும் நிருக்தம்ங்கிற அந்த நூலாலே அந்த சந்தஸ்தினாலே வைத்து அக்ஷரத்ரயாத்மகமாயிருக்கிற அந்த பிரணவத்தை அதனை 3 எழுத்து அதனை அந்த வியாகிருதியிலிருந்து 3த்தையும் ஒன்றாக சேர்த்து அகார உகாரம் அகாரங்களாகிற அக்ஷரத்ரயத்தையும் தோன்றுவித்து பூஹு புவஹா சுவஹான்னு இந்த 3ஐயும் இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறார். அதை நன்னா ஒன்னா சேர்த்து அதை இன்னும் ஒன்றாக ஓட வைக்கும் பொழுது பூஹுங்கிறதுல இருந்து ஆ வருது, புவஹாங்கிறதுல இருந்து ஊ வருது, சுவஹாங்கிறதுல இருந்து மா வருதான். இப்படி அந்த 3ஐயும் ஓட வைத்து அந்த வியாகிருதி திரயத்தினின்றும் அகார உகாரம் அகாரங்களாகிற அக்ஷரத்ரயத்தையும் தோன்றுவித்து ஆக 3 அக்ஷரங்கள் தோன்றின. அந்த வியாகிருதியிலிருந்து இந்த 3ம் தோன்றினத்தை இப்போ அதற்கு நிருக்தம்ங்கிற அந்த நூலை வைத்து 3 எழுத்ததனால் என்று நிருக்தம் என்ற 3 அக்ஷரத்தை பேரை உடைத்தாயிருக்கிற அந்த நூலாலே 3 எழுத்தாக்கி, இப்ப ஏற்கனவே அதுல 3 எழுத்து இருக்கே, அதை 3 எழுத்து ஆக்குகிறார்னா என்ன அர்த்தம்னா பிரக்ரியை பண்ணும் கிரமத்தாலே பிரக்ரியை பண்ணி 3 பதமாய் 3 அர்த்தத்துக்கு வாசகமாயிருக்கும் 3 எழுத்தாக பிரித்து. இதுவரைக்கும் அது வெறும் எழுத்தா இருக்கு. இப்போ அது 3 எழுத்து ஆகிறதுன்னா என்ன அர்த்தம்னா 3 பதங்களாகவே ஆகிறது, பொருளோடு கூடிய எழுத்தாக ஆகிறது. முதல்ல பொருள் இல்லாத ஒரு எழுத்தாக பிறந்து இப்ப அந்த 3 எழுத்துக்கே பொருள் ஏற்பட போகிறது. இந்த நிருக்தம்ங்கிற நூலாலே பார்த்தால் ஆக்கு இது பொருள், ஊக்கு இது பொருள், மாக்கு இது பொருள் என்று 3 எழுத்துக்கும் பொருளும் வந்துவிடும். அது என்ன பொருள்? 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு. அப்படி 3 எழுத்தாக ஆக்கி அந்த 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்னா இந்த பிரணவம் தான் நமக்கு தஞ்சம் என்று இதையே தஞ்சமாக 3 எழுத்தை ஏன்று கொண்டிருத்தல்னா இதுதான் நம்மை ரட்சிக்கிறது, இந்த பிரணவம் தான் நம்முடைய ஸ்வரூபத்தை நன்கு காட்டுகிறதுன்னு அத்தையே தஞ்சமாக பற்றி இருக்கிறார்கள் சிறந்த அடியார்கள். 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய அவர்களிடத்துல பெரிய இரக்கமா கருணையா எம்பெருமானுக்கு. சரி, அவர்கள் ஏன் இதை தஞ்சமாக பற்றுகிறார்கள்னா இது அந்த ஜீவாத்மாவை பத்தின 3 விஷயங்களை நன்றாக உணர்த்துகிறதே. நிருக்தம்ங்கிற நூலாலே பார்த்தால் ஆங்கிற எழுத்து என்ன சொல்லுகிறது? அவர் ரக்ஷனே. அகாரம் என்பவரை எம்பெருமான் அகாரத்தினாலே யார் ஒருவன் தெரிவிக்கப்படுகிறானோ அவனே நம்மை ரட்சிப்பவன் என்று காட்டுகிறது. மேலும் அகாரம்னா அதுதான் அக்ஷரானாம் அகாரோஸ்மி என்ன, அதுதான் காரணமாக இருக்கான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவரும் தெரிவிக்கிறாரே. அப்ப எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ எப்படி உயிர் எழுத்தாய் காரண எழுத்தாக இருக்கிறதோ அதே போல சகல ஜகத்துக்கும் காரணம் எம்பெருமான். அப்ப ஆங்கிறது ஜகத்துக்கு காரணமான எம்பெருமானை காட்டுகிறது. அப்போ காரணமான எம்பெருமானை காட்டுகிறது. மேலும் தாத்து அதனுடைய சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்தால் யார் ஒருவன் ரட்சிக்கிறானோ அவன் ஆ என்ற சொல்லாலே குறிப்பிடப்படுகிறான். அப்ப திருமாலே நம்மை ரட்சிக்கிறான்ங்கிறதுனால பரமாத்மா தான் ஆங்கிற எழுத்துக்கு பொருளாக இருக்கிறார். அடுத்து அந்த அந்த ஆங்கிற எழுத்துக்கு மேலே ஆயங்கிற ஒரு பிரத்யம் சேரும். அப்போ அவனுக்குன்ற அந்த அர்த்தம் வரும். ஜீவாத்மாவெல்லாம் யாருக்காக இருக்கிறார்னா பரமாத்மாவுக்காகத்தான் இருக்கிறார். அப்ப அந்த ஆயங்கிற பிரத்யம் சேரும் பொழுது அது என்ன காட்டும்னா அவனுக்கு என்று அவனுக்கே என்று காட்டும். அப்போ தாத்து ரூபேன பிரத்ய வேஷேனும் ஈஸ்வரனுடைய காரணத்துவ ரக்ஷகத்துவ சேஷித்தம். எப்ப ஜீவாத்மாவெல்லாம் அவனுக்குன்னு இருக்கோமோ இப்ப அவர் தானே தலைவன், நாமெல்லாம் அவருக்கு சொத்து, அவர் தான் நமக்கு சேஷியாக இருக்கிறார். அப்ப பரமாத்மாவே காரணம், பரமாத்மாவே ரக்ஷகன், பரமாத்மாவே தலைவன் சேஷி என்று இந்த 3 அர்த்தத்தையும் ஆங்கிற எழுத்து காட்டுகிறதாம். அடுத்து ஊ என்ன காட்டுறதுன்னா அவனுக்கேன்னு காட்டும். இந்த ஊங்கிறது அவதாரணம் ஏவங்கிற அர்த்தத்துல வரும். ஏவன்னா மட்டுமேன்னு அர்த்தம். பரமாத்மாவுக்கு மட்டுமே ஜீவாத்மா உடைமையே தவிர நான் உடைமை, பரமாத்மாவுக்கும் உடைமை, மற்றொருவனுக்கும் உடைமைன்னு புரிந்து கொள்ள முடியாது. பரமாத்மா ஒருவனுக்கே உடைமைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஊங்கிற எழுத்து காட்டுகிறது. அவ பரமாத்மாவை ஆ காட்டிடுறது. ஊ பரமாத்மாவுக்கே இந்த ஜீவாத்மா உடையவன்னு காட்டுகிறது. மாங்கிற எழுத்து இந்த ஜீவாத்மா ஞானத்தோடு கூடியிருப்பவன். பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொன்னா அறிவற்ற ஜடப்பொருளும் தானே பரமாத்மாவுக்கு அடிமை. அப்ப நான் அறிவு இருக்கிறவனா அறிவு அற்றவனான்னு கேள்வி வருமா? மாங்கிற எழுத்து என்ன சொல்லும்? நீ ஞானத்தோடு கூடி இருக்கிறவன். 25வது அக்ஷரம் மா.
24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் தான் ஜீவாத்மா. எழுத்துகள்ல 25வதா இருப்பது மா. அப்ப மாங்கிற எழுத்து 25வது தத்துவமான ஜீவாத்மாவை காட்டி மன ஞானே, மன அவபோதனேங்கிற தாத்துவினுடைய அடியிலே இவன் சிறந்த ஞானத்தோடு இருப்பவன், இவன் சிறந்த அடிமை தன்மை, சேஷத்துவ ஞானம் பாரதந்திர ஞானத்தோடு கூடியிருப்பவன் என்று ஜீவாத்மாவை காட்டும். ஆக இப்படி இந்த பிரணவமானது இது நம்முடைய ஸ்வரூபத்தை எல்லாம் நன்கு காட்டுகிறதுன்னு சொல்லி அதையே நமக்கு தஞ்சம்னு பற்றி இருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமான் சிறந்த இரக்கம், தயை, கருணையை காட்டுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கை 3 அடி நிமிர்த்து. இப்ப அந்த எம்பெருமான் என்ன செய்கிறார்னா, அவர் இந்த மந்திரத்தை 3 அடி நிமிர்த்து, இந்த பிரணவம் தான் ஓமித்யக்ரே வியாகரே என்கிறபடியே பதத்ரயாத்மகமான திருமந்திரத்தில் பிரதம பதமாகையாலே இத்தோடே கூடி மேலிரண்டு பதத்தையும் கூட்டி 3 அடி நிமிர்த்துன்னா, இது வரைக்கும் பிரணவத்தை பார்த்தோமா? பிரணவத்துல ரொம்ப சுருக்கமா இருக்கு, இன்னும் விளக்க வேண்டும் எம்பெருமான் பார்த்தான். இது கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற திவ்யதேசம், இதற்கு மேலதான் பதரிகாசிரமம். அங்க போய் விவரிச்சுட்டார் எம்பெருமான். இங்க இருக்கிற எம்பெருமான் தான் அங்க போய் விவரித்தார். எப்படி விவரித்தார்? மேல இன்னும் 2 பதங்களை கூட்டினார். ஒரு பதம் பிரணவம், இத்தோடு மொத்தம் 2 பதங்கள் நமஹாங்கிற பதத்தையும் நாராயணாயாங்கிற பதத்தையும் கூட்டி திருமந்திரமாக அவ்விடத்துல நிமிர்த்தார். 3 அடி நிமிர்த்து 3 அடிகள் கொண்ட அழகான திருமந்திரமாகத்தை நீட்டி 3னில் தோன்றி அந்த 3 பதத்திலும் இப்ப நீட்டினாரா, ஒரு பிரணவம்ங்கிற ஒரு பதம் இப்ப 3 பதங்களாக நீண்டது. 3 பதங்களையும் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்தினாராம். பிரணவத்துல தானே சேஷிங்கிறத வெளிப்படுத்தினார். நமபதத்துல தானே உபாயம், என்ன தவிர வேறு யாரும் உபாயம் இல்லைங்கிறத உணர்த்தினார். அடுத்து நாராயணாயாங்கிற பதத்துல நான் தான் அடையத்தக்க பயன் புருஷார்த்தம்ங்கிறத உணர்த்தினார். என்ன தவிர வேறு யாரும் இந்த ஜீவாத்மா அடையக்கூடாது, நான் தான் அவர்களுக்கு பயன், இதை வெளிப்படுத்தினார். சரி, அந்த பயனை அடைவதற்கு யார் உபாயம், யார் வழின்னா அதுக்கும் வேற எங்கேயும் போக வேண்டாம், அதுக்கு வழியாகவும் நான் தான் இருக்கேன் என்பதை வெளிப்படுத்தினார். சரி, தான் தான் பயனாகவும் தான் தான் உபாயமாக இருக்கிறாரான்னா, ஆமா, இவர் தான் ஜகத்துக்கே சுவாமியாக, ஜகத்தை எல்லாம் தன்னுடைய சொத்தாக கொண்டிருப்பவர், தான் தான் சேஷி என்பதை முதல் பதத்தில் வெளிப்படுத்தினார். ஆக 3னில் தோன்றி என்று இந்த 3 பதத்திலும் ஆத்மாவினுடைய 3 தன்மையும் வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி தன்னையும் 3ஆக வெளிப்படுத்துகிறார். ஜீவாத்மாவெல்லாம் எனக்கு சொத்து, நான் அவனுக்கு சேஷி என்ன 2ஐயும் வெளிப்படுத்துகிறார். இது முதல் பிரணவத்துல. அடுத்து ஜீவாத்மாவுக்கெல்லாம் நான் தான் உபாயமாக இருக்கிறேன், அவர்களெல்லாம் பற்ற தகுந்தவன் நான், அவர்கள்லாம் என்னிடத்துல பற்ற தகுந்தவர்கள் என்ன 2 ஜீவாத்மானுடைய ஸ்வரூபத்தையும் வெளிப்படுத்துகிறார், தன்னையும் வெளிப்படுத்துகிறார். அடுத்து இறுதியான நாராயணாயாங்கிற பதத்துல நான் தான் அவர்களுக்கு புருஷார்த்தம், இவர்கள்லாம் என்னையோ புருஷார்த்தமாக அடைய தக்கவர்கள் என்னும் இந்த 2ஐயும் காட்டி கொடுக்கிறான். ஆக இப்படி 3னில் தோன்றி 3னில் 3 ரூபானான். இந்த 3 பதத்திலையும் 3 ரூபானான். கான் தடம் பொழில் சூழ் கங்கையின் கரமேல் கண்டம் என்னும் கடிநகரே. கான் தடம் பொழில் சூழ், அந்த கான்ங்கிறது அழகான அந்த கடல் கரை, கடல் கரையில அழகான பொழில்கள் சூழ்ந்து, கான் தடம் பொழில் நல்ல நாற்றம், தடம் என்று பெருமை, நறுநாற்றத்தை உடைய பெரிய பொழில்களாலே சூழப்பட்டிருப்பதாய் கங்கையின் கரமேல், அந்த கங்கைக்கு அருகே நல்ல நறுவனம் வீசக்கூடிய பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு கங்கை, அந்த கரையில எம்பெருமானுடைய இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆக இப்படி பிரணவத்தை உபதேசித்த எம்பெருமான், பிரணவத்தை திருமந்திரத்தை கொடுத்த எம்பெருமான், அவர் எழுந்தருளிருக்கக்கூடிய இடம் தேவப்பிரயாகை என்ன ஆச்சரியமான திவ்யதேசம். இறுதியாக நியமிக்கிறார் பொங்கொடி கங்கை கரையில், பொங்கொழி கங்கை கரமளி கண்ட துறை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலிய வெள்ளிகுத்தூர்கோன் வெட்டு சித்தன் வெறுப்புத்து தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையின் கரமேல், கங்கையின் திருமால் கழனை கீழே குளித்திருந்த கணக்காமே என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் பலரும் அந்த கங்கைக்கு சென்று குளிப்பது தீர்த்தமாடுவதுங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நல்ல இளம் பிராயம், இளமை பருவம் இருக்க வேண்டும், செலவழிப்பதற்கு நல்ல காசு பணம் செல்வம் இருக்க வேண்டும், அதற்கு மேல மனசு இருக்கணும். காசு பணமும் இருந்து இளமையும் இருந்து மனசு இல்லைன்னா அங்க எதுக்கு போகணும், இங்கேயே எதையோ விஷயங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாமேன்னு வரும். அப்ப இது எல்லாம் சேர்ந்து கிட்டினால் அந்த கங்கை யாத்திரைக்கு போய் தீர்த்தமாடி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா அத்தனையும் நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது? இந்த ஆழ்வார் அருளை செய்த இந்த பாசுரங்களை சொல்லவே நமக்கு அந்த பலன் கிட்டுமா? பொங்கோடி கங்கை கரமளி கண்ட துறை புருடோத்தமன் இருக்கை.
பெரிய ஆரவாரத்தோட அப்படி ஒழித்து கொண்டு கங்கை சப்தத்தோடு பிரவகிக்கக்கூடிய அந்த கங்கை அதனுடைய கரையிலே ரொம்ப சிறந்த இந்த க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. கண்டவென்னும் கடிநகர் அந்த வெங்கலி நலிய வில்லிபுத்தூர் போன் விட்டு சித்தன் விருப்புத்து. அந்த எம்பெருமானுடைய திருவடி புருஷோத்தமன் அடிமேல் எம்பெருமானுடைய திருவடிக்கு மேலே திருவடி நடத்துல அந்த திருவடிகள்ல ஆசையோடு பாடப்பட்ட பாசுரங்கள் இவை. எதற்கு அருளி செய்தார்னா வெங்கலி நலிய வெப்பமான இந்த கலியுகத்தினுடைய பாதிப்பெல்லாம் நீங்க வேண்டும். கலியுகம் பீடித்துதான் நம்ம கஷ்டப்படுகிறோம். இந்த பீடையெல்லாம் தொலைய வேண்டும், கஷ்டமெல்லாம் போகணும்னா அதற்காகவே வெள்ளிபுத்தூர்கோன் இந்த பெரியாழ்வார் இந்த விட்டு சித்தன் விருப்பத்தோடு இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு நிலை நின்ற பிரேமத்தாலே செய்த தமிழ் தொடையானவிது. தங்கிய அன்புன்னா கொஞ்ச காலத்துக்கு தங்கினதில்ல, நிலை நின்று எப்பொழுதும் அந்த பெருமானிடத்துல இவருக்கு அன்பு நீங்கவே நீங்காது, அங்கேயே தங்கி விட்டது. தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை, ரொம்ப இனிமையாக செய்யப்பட்ட தமிழ் மாலை, எளிமையானது, இனிமையானது, ஆச்சரியமானது, சுவையானது. அப்படிப்பட்ட தமிழ் மாலை இந்த பாசுரங்களை தங்கிய நாவுடையார்க்கு, இதை தங்களுடைய நாவிலே தங்கும்படி செய்தவர்கள். தங்கிய நாவுடையார்னு அர்த்தம், நாக்கால இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி அனுபவிப்பவர்கள். காலும் நீங்காதே வர்த்திக்கும்படியான, அதாவது ஒரு காலும் நீங்காதே வர்த்திக்கும்படியான நாவை உடையவர்களுக்கு, இந்த நாக்கிலிருந்து இந்த பாசுரங்கள் நீங்கவே கூடாது. அடிக்கடி தங்கையை மூக்கும் தமையனை தலையும்னு தொடங்கி இந்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு, எப்போதும் இதையே சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு கங்கையின் திருமால் கழனை கீழே, கங்கையில திருமாலுடைய திருவடிக்கு கீழே குளித்திருந்த கணக்காமை, கீழே குளித்திருந்து என்ன ஒரு சிறந்த பயனை நாம பெறலாமோ அந்த பயனை பாசுரங்களை சொல்லுவது மூலமாகவே பெறலாம் என்று தெரிவிக்கிறார். இத்திருமொழி தங்கின நாவுடையார்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்திலே இருந்தாலும் சர்வேஸ்வரன் திருவடிகளில் பிறப்பால் வந்த ஏற்றத்தை உடைய கங்கையிலே ஸ்நானம் பண்ணி, இவர்கள் எங்க வேணாலும் இருக்கலாம், இருந்த இடத்திலிருந்து பாசுரங்களை சொன்னால் பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழேயே இருந்து கங்கையில தீர்த்தமாடி கண்டவென்னும் கடிநகரிலே எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீயப்பதியானவன் திருவடிகளின் கீழே நிரந்தர சேவை பண்ணி இருந்ததோடு பிரயோஜனம் ஒக்கும் என்கை. அந்த க்ஷேத்திரத்தில இருந்து பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடி கைங்கரியம் செய்தால் அது எப்பேற்பட்ட பெருமையோ, பெருமானுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அதே ஆனந்தம் இந்த பாசுரங்களை எங்கிருந்தோ சொன்னாலும் இந்த ஆனந்தம் எம்பெருமானுக்கு ஏற்படுமா, அதான் தெரிவிக்கிறார். பகவத் பிரீதியிலே அதுக்கு பிரயோஜனம். நேரடியா இப்ப கண்டமென்னும் கடிநகருக்கு போய் தீர்த்தமாடி எல்லாத்தையும் செய்தாலும் அதுக்கு என்ன பயன்? பயன் பெருமானுடைய சந்தோஷம், ஆனந்தம். அந்த பெருமான் நான் இந்த இருக்கிற இடத்துல இருந்தே இந்த பாசுரங்களை சொன்னாலும் சந்தோஷப்படுறேன்னு சொன்னா இப்ப வேற என்ன வேண்டும்? நேர போய் செய்தால் ரொம்ப சந்தோஷம், வர முடியலையா இருக்கிற இடத்துல செய்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷம்னு பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார்னு சொன்னால் அதுதானே பயன். அந்த பயன் பாசுரங்களை தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து சொன்னாலும் கிட்டும் என்று ஆச்சரியமாக சொல்லி இந்த பதிகத்தை நிறுவறுத்துகிறார். அப்படி ரொம்ப ஆச்சரியமான கண்டமென்னும் கடிநகருங்கிற இந்த திவதேசத்திற்காக இத்தனை பாசுரங்களை அருளி செய்து கங்கையினுடைய பெருமை, அது மட்டும் இல்ல கண்டவென்னும் கடிநகருங்கிற திவதேசத்தினுடைய பெருமை, அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய புருஷோத்தமனான எம்பெருமான் எத்தனை மையல் காதல் அன்போடு நம்மிடத்திலே எப்படி அனுகிரகிக்கிறார் என்பதையெல்லாம் விவரித்தார். இத்தாலே அனைவரும் அந்த திவதேசத்து எம்பெருமானை சென்று சேவித்து பல்லாண்டு பாட வேண்டும் என்பதையும் அடியார்களுக்கு உபதேசித்தார் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோம். இதே போல பெரியாழ்வார் இனி மேற்கொண்டு பல திருமொழிகள்ல இன்னும் அடியார்களுக்கு உபதேசிக்கிறார். அதையும் மேற்கொண்டு பல வித்வான்கள் மூலமாக கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், பாகவதர்கள் அவர்கள்லாம் அந்த சுவாமிக்கு கூட அனுகூலமாக இருந்து கொண்டு இதையெல்லாம் நடத்தி கொடுப்பவர்கள், அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜதைகளை ஆவிஷ்கரித்துக் கொண்டு சொல்லிய அர்த்தங்களில் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் க்ஷமிக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். விருத்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ
ஒரு நூற்றாண்டில்